நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். உங்களோடு கூட இந்த செவ்வாய்க்கிழமையின் மாலைகளிலும் தொடர் போதனையாக விசுவாசிகள் தேர்வு செய்ய வேண்டிய செழிப்பான வாழ்க்கை என்கிற தலைப்பின் கீழே பேசிக்கொண்டு வருகிறேன். உபாகமத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். உபாகம் 30:19 ஆசீர்வாதமும் சாபமும் இந்த பூமியில் இருக்கிறது, உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். யூ ஹேவ் டு சூஸ் த பிளெஸிங் என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தில் குறைவு அல்லது தரித்திரம், சாபங்கள் இது எல்லாமே உலகத்தில் இருக்குது. ஏன்னா இது சபிக்கப்பட்ட அல்லது விழுந்து போன ஒரு உலகம். அதனால் இந்த உலகத்தில் அதை பார்த்து ஆச்சரியப்படக்கூடாது, இருக்குது. ஆனால் அதிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையில் அவைகள் எல்லாவற்றுக்கும் இயேசு கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். அதன் மூலமாக இன்னைக்கு மாற்றப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு பெரிய நமக்கு ஒரு விசாலமான ஒரு உரிமையை நமக்கு தருகிறது. என்ன உரிமை அது? நீங்கள் தேர்வு செய்தால் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர முடியும். இல்லை என்றால் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறபடியே சபிக்கப்பட்ட வாழ்க்கையிலும் தரித்திர வாழ்க்கையிலும் குறைவுள்ள வாழ்க்கையிலும் நீங்களே வாழலாம். அது எதில் இருக்கிறதுனா, நீங்கள் அதை தெரிந்து கொள்வதில் இருக்கிறது. தெரிந்து கொள்வதென்றால் நீங்கள் அதை விசுவாசிப்பது, அதற்குரிய வழிகளை ஏற்றுக்கொள்வது, அவருடைய வழிகளை அங்கீகரிப்பது, இதில் இருக்குது. அது அப்போ ரட்சிக்கப்பட்டதுனால நீங்கள் ஆசீர்வாதமாக மாறிடுவீங்கன்னு எங்குமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டதுனால நீங்கள் இருக்கிற குறைவுகளிலிருந்து நிறைவில் வரவும் முடியாது. என்றால் லாசரும் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் இன்னொருத்தனுடைய உணவுக்காக சார்ந்திருக்கிற அல்லது பிச்சை எடுக்கிற நிலையில தான் அவன் இருந்தான். ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் அவன். ஏனென்றால் அவன் ஆபிரகாமை போல தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் தெரிந்து கொள்ள இல்லை. அதனால தான் பிரச்சனைங்க. சரி, அது தொடர்ந்து கலாத்தியர் 3வது அதிகாரத்திலிருந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு யாரை முன்னுதாரணமாக நாம் வைப்பது? ஏனென்றால் ஆசீர்வாதம், செழிப்பு இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே விதமான ஒரு அர்த்தங்களுக்குள்ள தான் வருது பாருங்க. அப்போ நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. எப்படி கொண்டு போயிடுறாங்கன்னா, ஆசீர்வாதம், செழிப்பு, ஏராளம், தாராளம் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது ப்ராஸ்பரிட்டி பற்றி பேசும்போது என்ன நினச்சிடறாங்கன்னா, உலக பிரகாரமான பணக்காரர்களை கொண்டு வந்து அதோடு சேர்த்து பாருங்கள், அவங்களாம் என்ன பைபிள் படித்தாங்களா, அவங்களாம் என்ன பிரசங்கத்தை கேட்டாங்களா, அவங்களாம் பணக்காரரா இல்லையான்றாங்க. செழிப்பில் பணம் என்பது ஒரு பகுதியாக இருக்குது, அவ்வளோதான். செழிப்பில் வெற்றி இருக்கிறது, நல்வாழ்வு இருக்கிறது, சுகம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. ஆசீர்வாதம் என்றால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பலமுறை சொல்லியிருக்கிறேன், எல்லா விதமான நன்மைகளின் அடையாளம் பேர் தான் என்னது? ஆசீர்வாதம். எல்லா விதமான நன்மைகளுக்கான ஒரு பேராக சொல்லணும்னா அதுக்கு ஆசீர்வாதம் பேர் அதுக்கு. சரி, அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன ஆதாரம் அல்லது என்ன அடையாளம் நமக்கு கூட வேதத்தில் சொல்லப்படுகிறது என்றால், கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் ஆபிரகாமை கொண்டு வந்து பவுல் அங்கே நமக்கு வைக்கிறார். விசுவாசிகளுக்கு முக்கியமாக வைக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீங்க, ஆபிரகாமின் வம்சத்திலிருந்து வருகிறீர்கள், விசுவாச மார்க்கத்தார் எவரும் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறீர்கள்னா கொண்டு வந்துட்டு சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கும் இருக்கிறது இன்னைக்கு? அவனை போலவே கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்தவர்களுக்கும் உண்டாயிருக்கிறது. இதை தான் நம்ம தெரிந்து கொள்ளணும். பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில போயிட்டு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். தேவையில்லாத காரியங்களுக்குள்ள போயிட்டு கற்றுக்கொள்ளக்கூடாது. சபையில் எதை போதிக்கணுன்றது, யூ ஷுட் செலக்ட் அண்ட் சூஸ் அண்ட் ப்ரீச். தேர்வு செய்து அதுக்கப்புறம் அதை சரியானதா என்பதை முடிவு செய்து பின்புதான் என்ன பண்ணணும்? அந்த பிரசங்கம் செய்யணும். வேதத்தில் எல்லாமே தான் இருக்குது. இந்த கட்டுக்கதைகள் மேலே ஆர்வமாக இருக்கிற மக்கள் வாழ்க்கையில் அவங்க ஒருபோதும் ஆசீர்வாதிக்கப்படுவதோ அல்லது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கிற மக்கள் அவங்களுடைய ஆசையெல்லாம் எதில் திரும்ப இருக்கும்? வேதத்தில் தங்களுக்கு ஒன்றுத்துக்குமே உதவாத காரியங்களின் மேலே தான் அவங்களுடைய ஆர்வம் இருக்கும். சபையில் ஒரு விசுவாசி இருந்தார் பாருங்க, கிட்டத்தட்ட அவர் ரொம்ப வருஷமாக இருந்தார். ஒரு நாள் வந்து கேட்டார் பாருங்க, காயினுக்கு மனைவி எங்கேருந்து வந்தா? ஏன்னா வேதத்தில் சொல்லவே இல்லையா? அப்போ ஏன்னா வெறும் அப்போ ஆதாம், ஏவாள், காயின், ஆபில் தான் இருந்தாங்கன்னு இருக்குது. திடீர்னு பார்த்தா காயின் தன் மனைவியை அறிந்தான் இருக்குது, மனைவியை திருமணம் செய்தான் இருக்குது. எங்கேருந்து வந்தா அவ அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ அதை தெரிஞ்சுக்க நீங்கள் என்ன பண்ண போறீங்க? காயினுக்கு பொண்டாட்டி இருந்தான்னா பொண்டாட்டி இல்லைன்னா என்ன? இதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு தேவையா? இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அங்கே வாழ்க்கையில். அப்போ அதனால தான் கவனமாக இருக்கணும். எது தேவை? பைபிள் எல்லாம் தான் இருக்குது. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், யூ ஷுட் செலக்ட் அண்ட் சூஸ் அண்ட் ப்ரீச். இன்னைக்கு என்ன ஆகிடுது? இந்த செவித்தினவு உள்ளவர்களாக்கின்னு வசனம் சொல்லுது பாருங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரசங்கங்கள் பிடிக்காது. எந்த மாதிரியான பிரசங்கம் பிடிக்கும்? காயினுடைய மனைவி எங்கிருந்து வந்தாலும் ஒரு பெரிய ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. கடந்த வாரத்தில் ஒருத்தரை பார்த்தா அவர் உங்களுடைய புறம்பான அலங்கரிப்பை எல்லாம் எடுத்துட்டு
எப்படி நீங்கள் உடைய உடுக்க வேண்டும், எப்படி நீங்கள் உடைய உடுக்கணும் அப்படின்னு உடைய பற்றி பேசுகிறார் அவர். அதில் பேசும்போது அவர் சொல்கிறாரு, உடை இப்படி இருக்கணும், அந்த நீட்டில் இருக்கணும், இவ்வளோ அளவில் இருக்கணும், அப்படிலாம் இருந்து தான் ஆராதனைக்கு வரணும், ஸ்டேஜ் மேலே ஏறணும்லாம் பேசுகிறாரு. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா இதேமாதிரி சட்டத்திட்டங்கள் எங்கே இருக்குதுன்னா கோயில்களிலும் மசூதிகளிலும் இருக்குது. அவங்க கடவுள்கிட்ட போனால் இந்த மாதிரி உடை ஒடுக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி போடக்கூடாது, இந்த மாதிரி கட்டணும், இது மாதிரி மாட்டணும்னு எல்லாமே அங்கே சட்டத்திட்டங்கள் இல்லாமலாம் இல்லை. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய ஆலயத்துக்கு விற்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு இருக்கும் போது இது மாதிரி பேசுகிறாரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, பூவை ஏன் வைக்கக்கூடாது? ஆண்டவர் முடியை படைத்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் தலையில் தானாக பூ முளைக்கிற மாதிரி இல்லை பூ பூக்கிற மாதிரி உண்டாக்கி இருக்க மாட்டாரா? என்ன தெரியுமா, தமிழ்நாட்டிலே அவங்களுக்கு தான் பெரிய சபை பேசுகிறார் இல்லையா, அவருக்கு தான் பெரிய சபை. சமீபத்தில் 100 கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை, நான் கேள்வி கூட பட்டதில்லை. நான் 100 கோடி ரூபாய் கொடுத்து அவ்வளோ பேர் சபையை கட்டிட்டு என்ன பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா, வர ஜனங்களுக்கு, வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த பூ வைக்கலாமா வேணாமா, பூ உண்டாக்கணும்னு ஆண்டவர் தலையிலே ட்ரெஸ் ஏன் போடுற, இன்னர்ஸ் ஏன் போட்டு என்ன லெவலுக்கு ஒன்றா இறங்கலாம் போடுறது இவங்க பேசுறது பார்த்து. ஏன்னா அப்படி தான் புரியும் அவங்களுக்கு. உனக்கு இன்னர்ஸ் வேணும்னு நினைக்கிறவர், போடணும்னு இருக்கிறவர், ஆண்டவர் உன்னை உருவாக்கும் போது என்ன பண்ணியிருக்கலாம், இன்னர்ஸை போட்டு உருவாக்கியிருக்கலாம்ல. ஆனால் எந்த குழந்தையும் இன்னர்ஸை கூட பிறகுதா? கிடையாது. பிறந்த பிறகு டாக்டர் தான் எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டு சுற்றி என்ன பண்ணுறாங்க, மறைச்சி கொண்டு வராங்க. நம்ம தான் கடையிலேருந்து வாங்கி போட்டு விட்டு அதுக்கு ஏன்டா ஜட்டி போடாமல் இருக்கிறேன், ஏன்டா பனியன் போடாமல் இருக்கிறேன்னு சின்ன வயசுலேருந்தே அதை சொல்லி என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆமாம், ஆண்டவருக்கு தெரியாதா உடை உடுக்கணும், உடைய போட்டு அமைச்சிருக்க முடியாத ஒவ்வொரு நாளும் காட்டு புஷ்பத்துக்கு திறந்தவரும் உடுத்துக்கிறவர். ஹலோ, நமக்கு உடுத்தி வச்சுக்கலாம்ல. இதெல்லாம் இந்த செவி திணர்வு உள்ள விசுவாசிகளுக்கு ஒன்றா பொருந்துமே தவிர வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல், ஜெயம் இல்லாமல், வாழ்வு இல்லாமல், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக வாழாமல், ஏன்டா இதெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்படின்னு வாழற மாதிரி விசுவாசிகளுக்கு அந்த பிரசங்கம் செட் ஆகுமே தவிர, ஹலோ, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணுன்ற ஆட்களுக்கு என்ன பண்ணாது, அது ஒரு நாளும் செட் ஆகாது. அது இவ்வளோத்தையும் பேசுகிறார் இல்லையா. ஒரு ப்ரேயருக்கு போகிறார், போகும்போது பார்த்தா அவர் எப்படி வரவேற்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு வரவேற்பு என்ன தெரியுமா, அவர் வரும்போது பூக்களால் போட்டு அவர் என்ன பண்ணணுமா, வரவேற்கணுமா, பூக்களெல்லாம் போட்டு. எப்படி பூ பெண்கள் தலையில் இருக்கக்கூடாது. ஆனால் இவர் தலையில் முடி கூட கிடையாது. ஆனால் என்ன பண்ணலாம், இவர் தலையில் அவர் போடுற பாதி பூ தலையில் தான் உட்காருது. ஏன்னா அந்த வழுக்கு தலை அதுக்கு நல்லா ஒட்டிக்குது, போயிட்டு லைட்டாக எண்ணெய்லாம் தேய்ச்சிட்டு வருவாங்க பாருங்கள், ஒட்டிக்குது. அதில் என்ன பிரசங்கம் பண்ணுறோம், என்ன ஜனங்களுக்கு போதிக்கணும், எதை அவங்க சூஸ் பண்ணணும், ஜனனுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? ஏன் தெரியுமா சொல்கிறேன், சபை மாறினா தான் சமுதாயம் மாறும். சமுதாயம் மாறினா தான் பாருங்கள் உலகமே ஆச்சரியப்படுகிற விதத்தில் மாறும். இதுதான் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான படிப்புகளாக தான் சொல்கிறது. கான்டெம்பரரி சோஷியாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் போனீங்கன்னா இந்த சொசைட்டிஸ் எப்படி வளர்கிறது, எப்படி மாறுகிறது, எந்த தாக்கம் உண்டாகிறதுன்றதை நீங்கள் படிக்கலாம். சோஷியாலஜி சப்ஜெக்டில் அது வருது. அதில் கான்டெம்பரரி சோஷியாலஜி நீங்கள் கூகுளில் கூட பண்ணி பாருங்க, சாட்ஜிபிடியில் கூட போட்டு பார்த்து அதில் படிங்க. அதில் இன்னைக்கு ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக இருக்கிற ஐஸ்வர்யமான தேசங்களாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா, இதே போல் தேசங்கள் எப்படி அது ரிச்சஸ்டாக மாறிச்சு, எப்படி அது ஐஸ்வர்யமுள்ள தேசமாய் மாறிச்சுன்னு போய் படித்து பாருங்க. அதில் அவங்க கொண்டு வர ஒரே பாயிண்ட் என்ன தெரியுமா, அங்கிருந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் அவர்கள் போதித்த இப்படிப்பட்டதான சத்திய வசனங்கள், ஐஸ்வர்யத்தை பற்றி, ஆசீர்வாதத்தை பற்றி, தேவனை கனப்படுத்துவதை பற்றி பேசினதுடைய விளைவு அந்த தேசங்கள் எல்லாம் என்னவாக மாறிட்டு உலக பிரகாரமான மக்கள் எழுதுறாங்க. உலக பிரகாரமான அதே போல இன்னொரு பக்கத்தை கொண்டு வராங்க. தரித்திரம் உள்ள தேசங்கள், எந்த தேசங்கள் பார்த்தா இதை எதிர்க்கக்கூடிய ரோமன் கேத்தலிசம் இருக்குது இல்லையா, அவங்க இந்த ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை முற்றிலும் பகைக்கிறவங்க, ஒரு துறவற வாழ்க்கை பெருசாக பேசுகிறவங்க. அந்த தேசங்களை பின்பற்றுகளுடைய வாழ்க்கை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே மட்டமாக இருக்கும். கீழே ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அந்த சப்ஜெக்ட்லேயே அது வருது. அது நானும் படிச்சிருக்கிறேன். அதில் எனக்கு போதிக்கும் போது அப்போ தான் தெரிஞ்சுது, நம்ம பைபிளை சாதாரணமாக நினைக்கிறோம். சத்திய வசனத்தை ஒரு ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றிருச்சுன்னா, தாக்கத்தை உண்டு பண்ணிருச்சுன்னா, அந்த சமுதாயமே என்ன பண்ணிடுவாங்க, செழிப்புக்குள்ளே வந்துடும். ஆச்சரியமான ஒரு வாழ்க்கைக்குள்ள அது வந்துடும் பாருங்க. அங்கே பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதுதான் ரொம்ப முக்கியமானதாங்க. உக்ரைன் ஒரு நாடு இருக்கு இல்லையா, போர் தொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு பக்கத்துலேயே இருக்குது. உக்ரைன் எந்த நாடுன்னு போய் பாருங்க, ரோமன் கேத்தலிக் நிறைஞ்சிருக்கிற அந்த 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 ஃபிலாசபிஸ் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாடு, உலகத்தின் தரித்திரமான நாடு, உலகத்தின் முட்டாள்கள் நிறைந்திருக்கிற ஒரு நாடு. ஏன் தெரியுமா, அந்த ஊரில் இருக்கிற ஒரு காமெடி ஆக்டர் தான் அவர்கள் அதிபராக தேர்ந்தெடுத்தார்கள். எந்த நடிகனை தேர்ந்தெடுத்தாங்க, எந்த அளவுக்கு முட்டாளுங்களா இருப்பானு ஒரு நடிகரை போய் நாடு ஆளவை தேர்ந்தெடுத்தான். அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு ஒன்றும் மனம் தெரில. ஜெலன்ஸ்கின்னு நினைக்கிறான், அவனுக்கு ஒன்றும் தெரில, ஆட்சி செய்ய தெரில, ஒன்றும் செய்ய தெரில.
பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிறவர் பெரிய வல்லரசு, அவர் ரஷ்யாவில் விளாடிமிர் புட்டின். அவர் பார்த்தார், இது இவங்களை முடிச்சு கட்டுறது தான் சரியான டைம், போட்டு அடிச்சு நொறுக்குனார் பாருங்க. இப்போ நடுவில் சில தமிழ் மக்கள்லாம் அங்கே போயிட்டு வந்தானுங்க, இந்த ட்ராவல் பண்ணுறவனுங்க போய் காட்டுறானுங்க. பரிதாபமாக இருக்குது அந்த ஜனங்களுடைய நிலைமை. இந்த ஆளால் ஒன்றும் பண்ண தெரில. ஒரு வெள்ளை மாளிகைக்கு போகிறான், அந்த ஆள் வெறும் ஒரு டிஷர்ட்டு பேண்ட்டு போட்டு போகிறான். ட்ரம்ப்பு சும்மாவே கழுவி ஊற்றுவார், பிச்சு உதறி எடுத்துட்டார். ஒரு அதிபரை பார்க்க வர இப்படியா வருவ நீ, இப்படி ஒரு ட்ரெஸ் கோட்லேயே வருவா, அசிங்கமாக இல்லையா அவனுக்கு திட்டி அசிங்கம் பண்ணி. அந்த வீடியோலாம் அதுக்கு போய் பழக்கணும். இதெல்லாம் ஏன் திரும்ப சொல்கிறேன், ஒரு மனுஷனுடைய மாற்றமாக இருக்கட்டும், ஒரு சமுதாயத்துடைய மாற்றமாக இருக்கட்டும், ஒரு தேசத்துடைய மாற்றமாக இருக்கட்டும், அது முழுக்க முழுக்க சத்தியத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. எதன் அடிப்படையிலே இருக்கிறது? அது சத்தியத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ ஜனங்க பாருங்கள், வரும்போது அவங்க திறந்த மனதோடு தான் வருவாங்க. வருகிற அவர்களுக்கு நீங்கள் என்ன போதிக்கிறீங்கன்றது தான் இருக்குது. ஊர்கதையை பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப இனிப்பாக தான் இருக்கும். அவங்களுக்கு பூ வைக்கலாமா வேணாமா, எவ்வளோ லென்த்தில் வைக்கலாம், முடியுதுலாம் கேட்கும் போது நல்லாயிருக்கும். நடைமுறை வாழ்க்கையில் போனால் யாருக்கும் அவங்க பிரயோஜனம் இல்லை. வயிற்று வலி சரியாச்சு, தலைவலி சரியாச்சு, உடம்பு வலி சரியாச்சு தான் பெரிய சாட்சியாக இருக்குது அவங்களுக்குலாம். பெரிய மாற்றம் பண்ணுறதுல வரதே இல்லை பாருங்கள். வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் வரதே இல்லை. போன வாரம் நம்ம இந்த இமானுவேல் தம்பதியை கூப்பிட்டு பேசணும். நம்ம அவங்கள கூப்பிட்டு ஜோம் பண்ண அந்த குழந்தைய பார்க்கும் போதே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு, அந்த குழந்தைய பார்க்கும் போது. ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்கள பற்றி சொன்ன அந்த அம்மாவுடைய வார்த்தை வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. இவங்க சொன்ன வார்த்தையை தான் வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. 5 வருஷம், ஒரு நாள் 2 நாள் 5 வருஷம் பணமும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டாக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டு 5 பல லட்சம் சொல்ல விரும்பலாது அவங்க சொன்னதை, அத்தனை லட்சம் செலவு பண்ணி அவங்க சொன்னாங்க 1 பைசா இல்லைங்க. இப்போ வாங்குற சம்பளம்லாம் வட்டிக்கும் அது இதுக்குதான் போது ஒன்றும் இல்லை. குழந்தை வரதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. குழந்தை வந்த பிறகு கடன் இருக்குதுன்னா அது வேற. அவ்வளோ கொடுமையான ஒரு நிலைமை. ஒரு கட்டத்துக்கு 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, வயசாகிடுச்சு எங்களுக்கு, இதுக்கப்புறம் எங்களுக்கு 35 வயசு தாண்டிட்டு இதுக்கப்புறம் எங்கேருந்து வேண்டாம், இதுக்கப்புறம் குழந்தை நிற்காது, எல்லாம் 30 வயசுக்குள்ளே முடியணும், இதெல்லாம் தான் டாக்டர் சொல்கிறாங்க, அப்படி இப்படின்னு 1000 இது. அதனால சொல்கிறேன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்புறீங்களா நீங்கள்? அப்படி தான் அந்த பிள்ளைகள் வந்தாங்க, வசனத்தை கேட்டாங்க. அவங்க நன்றியாக இருக்கிறாங்களோ இல்லையோ, அதான் பாயிண்டிங். ஏன்னா இங்கே வந்த விசுவாசிகளில் 90% பேர் நன்றியாக இருப்பது இல்லை, ஊழியத்தை பெருசாக நினைக்கிறது இல்லை. இங்கே வந்ததால் அவங்க நடந்த அற்புதத்தை நன்மைகளெல்லாம் யோசித்து பார்க்குறதே இல்லை. ஏதோ பான் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதனால தான் எடுத்து சபைக்கு காண்பிக்கிறோம், மற்றவங்களுக்கு காமிக்கிறோம். வாழ்க்கைன்னா இதுதான். முடியவே முடியாதுன்ற ஒரு மனுஷனை தூக்கி அடைத்து அவனுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அதை வைத்து தேவன் எல்லாவற்றையும் முடிய பண்ணுகிறார், ஆச்சரியமாக மாற்றுகிறார். நம்புறீங்களா நீங்கள்? அதை தேவனுடைய வேலை அதுதான் பாருங்க, சபையோட வேலை அதுதான். அதனால தான் இந்த 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 ஆராதனுடைய முக்கியத்துவமே என்ன, நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதை போதிக்கிறதா. நீங்கள் அதை தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, செழிக்க முடியாது. அப்போ உங்களுடைய ரோல் மாடலாக நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு வைக்க வேண்டியது யாரு? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள். யாருடைய ஆசீர்வாதங்கள்? அது ஆபிரகாம் தான் நீங்கள் செழிப்பாய் வாழ்வதற்கான ரோல் மாடலாக இருக்கிறாங்க. சரி, இப்போ அதன் அடிப்படையில் சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா? அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அடிமைகளின் ஐக்கியத்தை புறம்பே தள்ளுங்கள். The children of promises reject the fellowship of slaves. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அடிமைகளின் ஐக்கியத்தை புறம்பே என்ன பண்ணுங்கள், நீங்கள் தள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. தேவன் நம்மை ஆசீர்வதித்த பிறகு, தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு அதை எப்படி காப்பாற்ற வேண்டும், எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆசீர்வாதத்தை ஒரு பக்கத்தில் விசுவாசிக்கும் போது இப்போ கொடுக்குறாரு, உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு. அதை எப்படி நீங்கள் சரியான விதத்தில் காப்பாற்றி கொள்ள வேண்டும்ன்ற அறிவு உங்களுக்கு உண்டாகணும். அந்த வழிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒருவேளை அதில் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொண்டும் அதை என்ன பண்ணிடுவீங்க, இழந்து போய்விடுவீர்கள். வேதத்தில் ஒரே உதாரணம் சொல்லணும்னா, ஏசாவுக்கு அவன் பிறக்கும் போதே பாருங்க, இயற்கையாக அவனுக்கு சில உரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன உரிமை? முதலாவது, வீட்டில் மூத்த பிள்ளையா இருக்கிறதுனால சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்குரியதாய் இருக்கிறது. அப்படின்னா அப்பா அம்மாவுக்குரிய எல்லா சொத்துக்களும் உரிமைகளும் அவனுக்குரியதாக மாறிவிடுகிறது. யாருக்கு? ஏசாவுக்கு. இயற்கையாகவே சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்குரியது. ரெண்டாவது, தேவன் தந்திருக்கிற ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம், அதுக்கப்புறம் ஈசா கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் அதுவும் யாருக்குரியதாக இருந்தது? அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏசா தான். ஏன்னா அவன் தான் வீட்டோட முதல் பிள்ளைன்றதுனால, மூத்த குமாரனுக்கு தான் எல்லாம் வருன்றதுனால அந்த ஆப்ஷன் அங்கே கொண்டு வராங்க. அதுவும் அவனுக்கு இருந்தது. ஆனால் இது ரெண்டுத்தையும் அவன் இழந்து போனவனா இருந்தான். ரெண்டுத்தையும் நம்ம அவன் இழந்து போனான். அவனுக்கு இருந்தது,
ஆசீர்வாதம் இருந்தது. அவன் நினைச்சிருந்தா அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துல, ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்துல, 2 பரிவாரம் உள்ள ஆசீர்வாதத்துல ஏசாவால வாழ்ந்திருக்க முடியும். அவனுக்குரியதா இருந்த அந்த ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லாத அவன் அழுதும் மனமாறியும் அதை பெறாமல் போனான்றதை வாசிக்கிறோம். நம்ம நல்ல கவனமா இருந்துக்கணும். ஒரு பக்கத்தில் விசுவாசித்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம், நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். இன்னொரு பக்கத்தில் அதை இழந்து போகாதபடிக்கான வழிகளை நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, அதில் நிறைய நேரத்தில் தேவன் நமக்கு தருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இது எல்லாவற்றையும் இழந்து போவதற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது எது தெரியுமா? இங்கே நம்ம படிக்கிற மாதிரி தான். உலகத்தின் கோட்பாடுகளுக்கும் உலகத்தின் தத்துவங்களுக்கும் ஐடியாலஜிஸுக்கும் அல்லது தேவனுடைய சத்தியத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை தேவன் முற்றிலும் என்ன பண்ணுகிறாராங்க, வெறுக்கிறவராக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா ரொம்ப கவனமாக பேசுறேன் நான். ஏன்னா சில சபைகள் எப்படி போதிச்சுறாங்க, ஏன்னா 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, முற்றிலுமாய் கடவுளை பற்றி தெரியலையா, அவங்களாம் மோசமானவங்க, அவங்களாம் அவங்களுடைய உறவே தேவையில்லை, அவங்கள ஒதுக்குவது, அவங்கள வெறுப்பதுன்ற ஒரு கட்டத்துக்கு போவாங்க. நானே சில விசுவாசிகளை பார்த்துருக்குறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டு கூட்டத்தில் போயிருந்தேன் பாருங்க. அங்கே போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நபர் அவர் சொன்னார் பாருங்க, எங்கள் சித்தி மாமா அவங்க யாரும் வரக்கூடாதீங்க, அவங்களும் வந்திருக்கிறாங்க ப்ரேயருக்கு, யாரும் வரக்கூடாது, அவங்களெல்லாம் வெறுக்கிறேன், நான் அவங்களெல்லாம் ஒதுக்குறேன், வெளியே போக சொல்லுங்கன்றார். நான் சொன்னேன், எப்பா அது நீ தனியாக இருக்கும்போது சொன்னால் பரவாயில்ல, ப்ரேயருக்கு வந்திருக்கிறாங்க, பாஸ்டர் பார்க்க வந்திருக்கிறாங்க, இந்த நேரத்தில் உன் சொந்தம்ன்ற பேரில் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள வெறுக்க கூடாது. எங்கே எப்படி நடந்துக்கணுன்ற அறிவு உனக்கு தேவை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஏன்னா சில சபைகள் ஊக்கப்படுத்துகிறது. அதனால் இந்த சப்ஜெக்ட் தலைப்பு எடுத்துன்னு வந்தோன்னே நீங்கள் அப்படி போயிடக்கூடாது, சொல்லிட்டாராக்கும் முற்றிலும் இன்னைக்கு பார் வெட்டி விட்டுறேன்னு அப்படி போயிடக்கூடாது. ஆனால் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன ஆகிடுது, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின பிறகும் தேவனால் அழைக்கப்பட்ட பிறகும் அவங்களுடைய ரூட், அவங்களுடைய வேர் இன்னும் புறஜாதி மக்களுடைய அல்லது அவங்களுடைய உறவுகளுடைய அல்லது இங்கே சொல்கிற மாதிரி இந்த அடிமைகளின் ஐக்கியத்தோடு என்ன பண்ணுகிறது, இன்றும் அவர்களுக்கு இருக்கிறது. இதோட ஐக்கியமாக இருக்கிறாங்க அவங்க, அவர்களுடைய அடிமைகளின் ஐக்கியம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் ரூட்டை கட் பண்ணிட்டு உங்களில் வருகிற கனிகளை பார்த்து அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படியான ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும், நீங்கள் வாழணும். பேசுறது புரியுது உங்களுக்கு? இங்கே எப்படி இருக்குதுன்னா, வேற மரமா இருக்குது, ஆனால் நோண்டி பார்த்தா வேர் எங்க இருக்குது, அது ஆமாம் புறஜாதி அல்லது அடிமைகளின் அந்த வேரோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பிணைக்கப்பட்டிருக்கிற விளைவு என்ன ஆகுது, இவங்களால கனி கொடுக்க முடியாது, இவங்களால சுயமாக சிந்திக்க முடியாது, விசுவாசிக்க முடியாது, இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, தேவனோடு இருக்கிற உறவுக்கு, தேவனுக்கு சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு, எல்லாவற்றுக்கும் அந்த வேர் எப்படி இருக்குது, தடையாக மாறும், தடையாக இருக்கிறது. அதான் பிரச்சனை இங்கே. சரி, இப்போ அதனால தான் இஸ்ரவேலுக்கு தேவன் தெளிவாக சொல்லி கொடுத்தார், நீ எகிப்திலிருந்து வந்திருக்கிற, கானானை நோக்கி போற, நீ கானானை கண்டிப்பாக சுதந்திரிப்ப, பாலும் தேனும் நலமும் விசாலமான ஒரு நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கை உண்டாகும். நீ கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டேன், அவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஆனால் உனக்கு தெளிவாக ஒன்று சொல்லித்தரேன், இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான்றதை மறந்துடாத. இஸ்ரவேல் எப்படி வாசம் பண்ணுவான், அவன் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான். இதுல தான் கவனமா இருக்கணும். அந்த தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான், சுகமாய் வாசம் பண்ணுவான்றது புரியுது, நல்லா இருப்பேன் அப்படின்றது. ஆனா தனித்துன்ற வார்த்தையை தான் நிறைய நேரத்தில் தவறான விதத்தில் போதிக்கிறாங்க. தனித்துன்னா ஒட்டுமொத்தமாக மொத்தத்தையும் கட் பண்ணி விட்டுறது, வெறுக்கிறது. அதுக்கு அடையாளமாக அவங்க கொண்டு வரது எது தெரியுமா, அவங்க வந்து விக்கிரக ஆராதனைக்காரங்க, சபைக்கு வரதில்லை அப்படிலாம் பேசுறாங்க. இல்லை இல்லை இல்லை, யூ கேன் ஹேட் த மேன் வித் ஐடியாலஜிஸ். ஒரு மனுஷனை நீங்கள் வெறுக்கணும், ஒதுக்கணும்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள், அவன் ஒரு வேதத்தையே படிக்கலாமே, ஏசா மாதிரி எதையே படிக்கலாமே, வேதத்தையே படிக்கலாமே, வந்து இயேசுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு அப்பா கிட்ட வந்து அழுகுறாம. ஆனால் வாழ்க்கை என்னவா இருக்குது, அவனுடைய ஐடியாலஜி என்ன, அவனுடைய பிலாசபிஸ் தத்துவங்கள் என்ன, அவனுடைய வாழ்க்கை முறைகள் என்ன, அது முழுக்க முழுக்க உலகத்தை சார்ந்ததாக இருந்தது, கானானை சார்ந்ததாக இருந்தது, கானானியரை சார்ந்ததாக இருந்தது, அது உலக பிரகாரமாக இருந்தது. அதனால தான் தேவன் என்ன பண்ணார், அதை அவனை வெறுத்தார், அவனை ஒதுக்கினார், அவனை வேணான்னிட்டாருங்க. அப்போ நம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நமக்கு தேவன் ஈவாக கொடுக்குற எதுவானா இருக்கட்டும், முக்கியமாக நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி, தேவன் பாருங்க உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தருறாருன்னா அது வெறும் உங்களுக்கு மட்டும் இல்லை, அது உங்களுக்கும் சரி, உங்கள் பின்வரும் சந்ததிக்கும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி,
சேர்த்துதான் எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் அவர் தருகிறார் என்பதை மறந்துடாதீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை வேறு நீங்க வாழறதில்ல. உங்கள் பின்வரும் சந்ததியும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழணும். உங்கள் பின்வரும் சந்ததியும் தேவன் தந்திருக்கிற நன்மைகளை பெற்று வாழணும். நீங்கள் கடந்து போன பிறகும் தேவன் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் பெற்றெடுத்து வாழணும். அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை தேவன் தந்திருக்கிறார். ஒரு ரட்சிப்பை தந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளா இன்னைக்கு இருக்கிறதுக்கான காரியமும் அதுவும் தான். வேறு நீங்க மட்டும் நல்லா வாழ்ந்தா போனது இல்லை. நீதிமான் கடந்து போன பிறகும் அவன் பிள்ளைகள் அவன் நிமித்தமாக பாக்கியவான்களா இருப்பாங்கன்றார் நீதிமொழிகள். அதே போலதான் இருக்கணும். அப்ப நீங்க அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா இதுக்கு எதிராக பிசாசுடைய கிரியைகள் இருக்கும். அவனுடைய தந்திரமான வேலைகள் அங்க இருக்கதான் செய்வாங்க. சரி, இன்னைக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துல முக்கியமா பார்க்க போறதுதான் ஆபிரகாம் எப்படி சீமானா இருந்தான், எப்படி அதை தக்க வைத்து கொண்டான், அது காரணம் என்ன, கடவுள் அவனுக்கு அற்புதமான ஒரு காரியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னன்றதை பார்க்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 21, ஆதியாகமம் 21வது அதிகாரம் 1 முதல் கவனிங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 21ல இருந்து பாருங்க. 21வது அதிகாரம் 1 முதல். ஆதியாகமம் 21 முதலாவது வசனம் பாருங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றால், பிள்ளை வளர்ந்து பால் மறந்து ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். சரி, சம்பவங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 75 வயதில் ஆபிரகாமை கடவுள் அழைக்கிறார். அவனை முதல்ல அழைக்கும் போது ஆபிரகாமுக்கு வாழ்க்கையிலும் பெரிய பிடிப்பு கிடையாது, அந்தஸ்து இல்லை, முக்கியமாக அவனுக்கு வாரிசும் பிள்ளைகளும் இல்லை. இந்த ஒன்றும் இல்லாத நிலையில தான் ஆபிரகாம் அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை கொடுத்து, நான் சொல்ற காண்பிக்கிற இடத்துக்கு வந்து எனக்காக நீ வாழு, என்னை விசுவாசித்து வாழு, அங்கே நான் உன்னை பெருக பண்ணுவேன்லாம் சொல்லி அவனுக்கு டீச் பண்ணி உபதேசம் பண்ணி, அதுக்காக கிட்டத்தட்ட அவன் 25 வருடம் காத்திருந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்தமாகிய ஈசாக்கை அவன் என்ன பண்ணுகிறாங்க, பெற்றுக்கொள்கிறான். இதுக்கு இடையில அவனுக்கு பலவிதமான சோர்வுகள் வருகிறது, தளர்வுகள் வருகிறது. மனைவி மூலமாவே ஒரு பிரச்சனை வருது. அதையே நம்ம இது முந்தின அதிகாரத்தில் படிக்கிறோம். தன்னுடைய அடிமை பெண்ணை ஆபிரகாமை கட்டி கொடுத்து அவள் மூலமா பெறுகிற பிள்ளை என்னுடைய பிள்ளையா இருக்குன்னு ஒரு ஐடியா கொடுத்து அது ஒரு பிரச்சனையை அங்கே என்ன பண்ணியிருக்கிறா, உருவாக்கி வைத்திருக்கிறா. இவ்வளோ சோர்வின் சூழ்நிலையிலும் ஆபிரகாமை தேவன் அவனை வந்து வாக்குத்தத்தங்களை மறுபடியும் சொல்லி அவனை தேற்றி அவனை உறுதிப்படுத்தி அந்த விசுவாசத்துல தேவன் அவன் நிலைக்க மாட்டார் பாருங்க. அப்படி நிலைக்கப்படும் போது என்ன ஆகிறது, தேவன் சொன்னபடியே அவனுக்கு ஈசாக் என்கிற ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறான். 2வது, அந்த தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணும் விதமாக விருத்த சேதனத்தை அவன் செய்கிறான். தன் பிள்ளை பிறந்த பிள்ளைக்கு தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணும்படியாக விருத்த சேதனத்தை அங்கே செய்து முடிக்கிறான். முடித்த பிறகு இங்க நம்ம கடைசியா படிக்கிறோம், பிள்ளை வளர்ந்து பால் மறந்து ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். ஆபிரகாம் என்ன பண்ணினார், பெரிய, கண்டிப்பா அம்பானி தம் பையனுக்கு செஞ்சதை விட பிரம்மாண்டமா இருந்திருக்கும். ஏன்னா சீமான், அம்பானி இன்னும் சீமான் கிடையாது. அம்பானி வந்து 3வது பெரிய பணக்காரன் தான். ஆபிரகாமை பற்றி வேதனை சொல்லுகிறது, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு. எது தாங்கக்கூடாத அளவுக்கு? அப்படி ஒரு பணக்காரன் உலகத்திலே இல்லை இன்னைக்கு. ஆபிரகாம் தான் அப்படி ஒருத்தனா இருந்திருக்கிறான். அப்ப அவன் பையனுக்கு அவன் விருந்து பண்றானா எப்படி இருக்கும் பாருங்க. அவன் வீட்டில் வேலை செய்த வேலைக்காரர்கள் மட்டும் குறைஞ்சபட்சம் 2000 பேர் இருக்குது. அப்போ 2000 பேருக்கு சாப்பாடு போடணும், 2000 பேர் உணவளிக்கணும். அவன் தெரிஞ்சவங்க அந்த ஊருக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா எத்தனை ஆயிரம் பேருக்கும் விருந்து பண்ணியிருப்பான். சரி, தன்னுடைய மகனுக்காக இவ்வளோ பெரிய வேலை செய்கிறான். இப்போ அடுத்தது கவனிங்க, இப்போதான் அங்கே ஆரம்பிக்கிற சப்ஜெக்ட் என்னது,
9வது வசனம். பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. என்ன நடக்குது இங்க? ஆமா, ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின் படம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தின் மிகப்பெரிய ஈவா இருப்பது ஈசாக்கு. ஈசாக்கு பிறந்து விருத்து சேதனம் பண்ணி பால் மறந்த நாளிலே அவனுக்கு விருந்து பண்ணும் போது அந்த வீட்டிலேயே அடிமை பெண்ணா இருந்த ஒருவள், ஹலோ, அடிமைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், கேட்பாரற்ற நிலை, எந்தவித உரிமையும் இல்லாத ஒருவள், அப்படிப்பட்ட ஒருவளுக்கு வாழ்வளித்தது யாரு? சாராள் தான். யார் வாழ்வளித்தது? சாராள் தான். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? அவ கர்ப்பம் தரித்த நாளிலே அவ புத்தியை காமிச்சான் இருக்குது. ஹலோ, சாராள் இது ஆகார் அவளுக்கு கர்ப்பம் உண்டான நாளிலே ஒரு புத்தியை காமிச்சா. என்ன புத்தியை காமிச்சா? அவள் சாராளை ஏளனமாய் பார்த்தாள். எப்படி பார்த்தாள்? அவளை ஏளனமா பார்த்தா. வாழ்வு கொடுத்ததே இவதான். எப்படி பாருங்க, இவளே என்ன பண்றாளாம்? அவள் ஏளனமாய் பார்த்தது நிமித்தம் இப்ப ஏளனமா பார்த்தா இப்ப அதிகாரம்ன்றதை காட்டணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அடிமையா இருந்து வந்த உனக்கே எவ்வளவு இருக்கும்னா அப்ப அதிகாரம் உள்ளவங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? அப்ப அதிகாரம் உள்ள சாரால் தன்னுடைய அதிகாரம்ன்றது காட்டுறா. நாச்சியார்கிட்ட இருந்ததுனால துரத்தி விடுறா பாருங்க, வீட்டு விட்டு ஓடுறா. இவ்வளோ முடியல, தாங்க முடியாம ஓடுறா. ஓடி போயிட்டு வனாந்திரத்தை போய் கிடக்குறா. கிடக்கும் போது அங்க தூதன் தோன்றி அவளுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏன்னா அவளுக்குள்ள வளருவது ஆபிரகாமுடைய வித்து. அதனால தூதன் தோன்றி அவளுக்கு சொன்ன ஒரே ஒரு வாக்கு இது தெரியுமா? இங்க பாரு, ஒழுங்கா போய் உன் நாச்சியார் இடத்துல என்ன பண்ணிரு, நீ அடங்கி இரு. யாரா இரு நீ? அடிமையா இருந்தவளை ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டாவது, நீ ஒன்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவளோ உடன்படிக்கை செய்யப்பட்டவளோ அல்ல. அந்த வீட்டில் அடிமையா போனவனி போன உனக்கு அவ ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்ததுனால உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சது. சரி, நல்ல வாழ்க்கை தான் அது. ஒரு போஸ்டிங் கூட வச்சுக்கோ, ஒரு பதவி கூட வச்சுக்கோ. அடிமையா இருந்தவ இப்ப அந்த அடிமையா இருந்தவ இப்ப எஜமானுடைய கருவை என்ன பண்றாவ, வாரிசு சுமக்கிறான்னு கூட வச்சுக்கோ. ஆனா போயிட்டு ஒழுங்க பின்பற்று, டிசிப்ளினை பின்பற்று. உனக்கு வாழ்க்கை கொடுத்தது யாரு? சாராள். உன்னோட மூத்தவள் யாரு? சாராள். அவளுக்கு கீழே என்ன பண்ணிரு நீ? சொன்னது யாரு? அங்க தேவ தூதன் சொல்றான். முன்னாடி அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க. தேவ தூதன் சொல்றான், போய் அடங்கிருன்றான். போய் என்ன பண்ணிரு? அடங்கிரு. சரி, அது இருக்காது எப்பவுமே. ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? வசனம் சொல்லுது, கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்று நோக்கி என்ன பண்ணாது? போகும் இருக்குது. என்ன பண்ண பன்றி? அது பன்றியை கழுவி விட்டாலும் வெளியே தான் கழுவ முடியுதே தவிர புத்தி என்ன பண்ண முடியல? கழுவ முடியல. புத்தி முழுக்க சேர நோக்கி இருக்கிறதுனால என்னதான் கழுவினாலும் சரி, கழுவப்பட்ட பன்றி சேர நோக்கி என்ன பண்ணாது? போகும்ன்றது போல, நாய் தன் கக்கினதை திரும்ப தின்னும்ன்றது போல இங்க ஆகாருடைய புத்தி அப்படிதான் இருக்குது. உன்னை அடிமத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி உன்னை ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அவங்களே நீ ஏளனமா பார்க்கறானே, நீ அவ்வளோ பேர் ஆளா? சரி, முதல்ல அந்த அம்மாவை பண்ண, சரி போய் அடங்கிரு சொல்லு, மன்னிப்பு கேட்டிருப்ப, காலில் விழுந்திருப்பா, அந்த அம்மாவை சேர்த்துக்கிடுச்சாங்க. சேர்த்த பிறகு இப்போ அடுத்தது பாருங்க, இப்போ பண்ற வேலை இதுதான் பெரிய இஷ்யூங்க. என்ன ஆகுதுங்க? 9வது வசனம். பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன். யாருக்கு பெற்ற குமாரன் அவன்? 2 பாயிண்ட் இருக்குது இதுல. ஒன்று, எகிப்து தேசத்தால் அவள். எந்த தேசத்தால் அவள்? அவள் தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவள் அல்ல, அழைக்கப்பட்டவள் அல்ல. ஒன்று. ஆனா இன்னொரு பாயிண்ட் இருக்குது அங்க. என்னது? ஆபிரகாமுக்கு யாருக்கு பெற்ற பிள்ளை அது? ஏதோ ஒரு விதத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில கொஞ்சம் லிங்க் ஆகுறா. நம்ம பல இடத்துல ஏமாற இடம் அதுதான். நம்ம பல நேரத்தில் ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட கூட ஜாக்கிரதையா இருந்துருவோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க கிட்ட நிறைய முறை நம்ம என்ன பண்ணுவோம்? சிக்குவோம். சர்ச்சுக்கு போறாங்க, கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, நல்ல ஜெபம் பண்றாங்க, ரொம்ப ஆவிக்குரியவங்களா இருக்கிறாங்க. இல்ல 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 அவங்க பன்றியா இல்ல நாயான்றத அவங்களுடைய சுவாமம் ஒரு நாள்லாம் போய் வெளியே காமிச்சிரும். பேசுறது புரியுதா இல்லையா? அது வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. எல்லாரையும் அப்படி அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கூட உங்களுக்கு பேசணும். நான் அன்பை கண்ணாமனான்னு காண்பிக்கிறது இல்லை, கண்மூடித்தனமா காண்பிக்கிறது அல்ல. அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து என்ன பண்ணுவது? காண்பிப்பது. இயேசு தம்முடைய அன்பை காண்பித்தார், ஜீவனை கொடுத்தார்னா புரிந்து தான் கொடுத்தார். பாவின்னு தெரிஞ்சுதான் கொடுத்தாருன்னு இருக்குது ரோமர் 5. யாரும் தெரிஞ்சுதான் கொடுத்தாரு அவரு. ஆமா, நல்லவன் நினைச்சு கொடுக்கல அவரு. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நம் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தும்படியாக தம்முடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தாருன்றார் ரோமர் 5. அப்ப யாரு தெரிஞ்சுதான் அன்பு காட்டப்படுகிறதாங்க? தெரியாமலாம் காட்டப்படல, கண்மூடித்தனமா காட்டப்படல, அல்லது கற்பனையாய் வைத்து கொண்டு காட்டப்படவில்லை அன்பு என்பது. அப்ப வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும் பாருங்க.
கற்பனையாக நீங்களே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு வாழக்கூடாது. பழக்கம்னா தான் தெரியும், தெரிஞ்சாதான் தெரியுது யாருன்ட்டு. நான் இருந்து சபையில் பாருங்கள், பாஸ்கர்னு ஒரு ஆள் இருந்தான். அந்த ஆள் கண்ணாடின்னு கூப்பிடுவாங்க, கண்ணாடி போட்டிருப்பாரு. ஒரு பழைய எம்ஐடியில் இருந்தாலும் வருவான். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றும் இருக்காது, சிகரெட் பிடிப்பான், பின்னாடி லாஸ்ட்டில் உட்காந்துருப்பான். ஆனால் அவங்க அப்பா காலத்துலேருந்து கிறிஸ்தவன், 2வது தலைமுறையாக 3வது தலைமுறை கிறிஸ்தவன் அந்த சபையிலே. எப்போ எனர்ஜியாக இருப்பானுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் டைமில், கேரல்ஸ் டைம்லலாம் பிடிக்கவே முடியாது அவங்களுக்கு. எல்லாத்துக்கும் வந்து உட்காந்துருவாங்க. வேன் எடுத்து கேரல்ஸ் போகிறாங்கன்னா முதல்ல அவன் வந்து உட்காந்துருப்பான். அந்த மாதிரி கொண்டாட்ட மனநிலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவனுங்களுக்கு. ஆனால் ஆராதனை பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா மத்தியானம் 12, 1 மணிக்கு தான் வந்து பின்னாடி உட்காருவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் பிரசங்கத்துக்கு கேட்பான், அப்படியே எழுந்து வெளியே வருவான், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியே தான் இருக்கும் வாழ்க்கை. அவனுக்கு பிரசங்கம் கேட்கறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த அனுபவமும் இருக்காது. அப்படி ஒரு காலகட்டத்தில் பாருங்கள், ஒரு நாள் நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் அவன் வந்து சொன்னான் பாருங்கள், நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா எங்கள் அம்மா நான்லாம் உட்காந்துருக்குறோம். அவன் வந்தான், சரி ஏதோ வந்துட்டானே என்னன்னு தெரியல அப்படின்னு உட்கார வச்சா. என்ன சபையிலேருந்து ஒரு விசுவாசியாக இருந்தவன், சரி வா அப்படின்னு உட்கார வச்சா. அவன் நேரடியாக சொன்னான் பாருங்கள், இங்கே பாருங்கள், நீங்களாம் ஊழியம் செஞ்சீங்கன்னா, ஊழியத்தை செய்யணுன்ற விரும்புனீங்கன்னா, அது உங்கள் வீட்டையே இது பண்ணிங்கன்னா எழுதி தரேன், நாய் கூட சட்டை பண்ணாதன்னா. யாரோட அவனுக்கு அமிச்சது யாருன்னா, எங்கள் சபையில் இருந்து ஊழியக்காரனுடைய பையனே சொல்லி அனுப்புகிறார். அதை வாயாக இருக்கிறான், இவன் யோசிக்கல சிந்திக்கல. அவன் சொல்லிட்டான்னு வந்து அப்படியே என்கிட்ட சொல்கிறான், நீ போய் சொல்லு, பயம்புறுத்த அவங்கள. இவனுங்கள மாதிரி பெரிய ஆளுங்களாம் பார்த்தாச்சு, நம்ம வந்து சொல்லி அனுப்பினான் பாருங்க. அவனும் கண்மூடித்தனமாக வந்து சொல்லிட்டு போயிட்டான். நான் சொல்கிறேன், நாய் சட்டை பண்ணுறது இருக்கட்டும், நாயை பார்த்துக்கிறது இருக்கட்டும், அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன பண்ணு, முதல்ல வெளியே அப்படியே துரத்தி விடணும், வெளியே முதல்ல கிளம்பு நீ முதல்ல அப்படின்னு. அதோடு போயிட்டான். ஒரு 6-7 வருஷம் கழிச்சு அவங்க அம்மா கேன்சர் வந்து நைட்டியோடு கூட, நைட்டி போட்டுக்கிட்டு வேறு ட்ரெஸ்ஸெல்லாம் போட முடியல, நைட்டியை போட்டுக்கிட்டு எலும்பு தோளமாக ஆகி எடுத்துகிட்டு வரான் பாருங்க. இங்கே என்னன்னு பார்த்தா, எங்கள் அண்ணன் என் சொத்தெல்லாம் ஏமாற்றிட்டான், எப்படி எனக்கு தெரியாமல் எழுதிட்டான், நடுத்தருக்கு வந்துட்டோம், ஒரு வக்கீல் ஃபீஸுக்கு ஒரு 70,000 ரூபாய் இருந்தா எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், யாரும் தரல அப்படின்னு. இதான் ஒன்று சொல்லி அமிச்சானே, தேவதூதன் மாதிரி நீ வேலை செஞ்சு அந்த தேவன்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, அவர் தான் என்னை முதல்ல துரத்துனது அப்படின்னாரு. அப்படி தான் துரத்துவாங்க. நாங்களும் இப்போ ஒன்று துரத்துறோம், நீ என்ன பண்ணிங்கிறது, கிளம்பு, 10 பைசா தர முடியாது, கிடையாது ஒன்று, முதல்ல நீ யார் முதல்ல. 10 வருஷம் கழிச்சு உடையாரான் பாருங்க அவன். எப்படியாவது இவங்ககிட்ட பணம் இருக்கும், ஏதாவது வாங்கிடலாம், ஏதோ ஒன்று செஞ்சிடலாம், கிளம்பு. இல்லை, பேசுறது புரியுதுங்களா? அப்போ வெளியே பார்க்கும்போது அவன் சபைக்கு வரவன் தான், வெளியே பார்க்கும்போது அவன் ஒரு விசுவாசி தான், வெளியே பார்க்கும்போது ஆவிக்குரியவன் தான். ஆனால் உள்ள அவனுக்குள்ள என்ன இருக்குது, கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளுவதை போல புத்தி அவனுக்கு. ஒரு விசுவாசியை போய் அப்படி பேசலாமா, ஒரு ஊழியம் செய்கிறவங்களை போய் அப்படி பேசலாமான்னு யோசிக்கிறது இல்லை அவன். அழைப்பை பற்றி என்ன தெரியும், ஊழியத்தை பற்றி என்ன தெரியும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், சபையை ஊழியத்தை ஏளனமாக பேசின எவருடைய நிலைமையும் சரி, அது உருப்படாது, நல்லா இருக்காது. ஏன் தெரியுமா? ஒன்றே ஒன்று தான், அடிப்படையாக புரிஞ்சுக்க. ஏன்னு புரிஞ்சுக்கிடுங்க, ஏன் தெரியுமா? நீங்கள் நாசமாக போகணுன்னு அவங்க ஜோம் பண்ண மாட்டாங்க, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஜோம் பண்ண மாட்டாங்க. ஊழியம் என்பது, சபை என்பது, அதோடைய அஸ்திபாரமே, அதோடைய ஃபண்டமெண்டலே இயேசுவின் ரத்தத்தினால் உருவானது. எதனால் உருவானது? அது இயேசு சிந்தின ரத்தத்தினால தான் ஊழியம். இயேசு ரத்தமே சிந்தினா ஊழியமே கிடையாது, சபையே கிடையாது, வெறும் ஆசீர்வதிப்பு கூடாரம் தான், டேபர்னக்கிள் தான். புரியுதுங்களா இல்லையா? அங்கே பிரதான ஆசாரியர் ஒரு மனுஷன் இருப்பாங்க, ஜனங்களாம் அப்படி ஓரமாக வெளியே நிற்கணும். இன்னைக்கு எல்லாரும் உள்ள அழைக்கப்படுகிறார்கள், எந்த ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் இல்லாமல் விசுவாசிகளாய் வரவேற்கப்படுகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் பார்க்கப்படுகிறார்கள், எல்லாருக்கும் எந்த வித்தியாசம் இல்லாமல் ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. ஹலோ, எந்த ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் இல்லாமல் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகும்போது கொஞ்சம் உள்ள ஏறிச்சுன்னா, பெருமையும் அகம்பாவமும் ஏறிச்சுன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக யார் என்ன பண்ணி அவனை அங்கே காமிச்சு ஆகணும். இதை தான் ஆகாருக்கு செய்ய சொல்றார். என்ன நடந்துதாங்க, ஆகார் ஒரு மகனை பெற்று எடுத்திருக்கிறான். ஈசாக்கு முன்னாடி அவன் பிறந்துட்டான், கொஞ்சம் மூத்தவன் தான் அவன். இப்போ அவளுக்குள்ள இருக்கிற அந்த பெருமை பாருங்க, அந்த ஆணவம் அவனுடைய மகனுக்கும் அது தொற்றுக்கிச்சது. யாருக்கும் போதிச்சிட்டாத மகனுக்கும். சரி, லீகல் ஹையர் யாரு, உண்மையான சுதந்திரவாளி யாருன்னு பார்த்தா ஈசாக்கு தான். ஏன்னா அவன் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் வந்தவன். எதன் பிரகாரம் வந்தவன்? அவன் முன்னாடி நீ வந்திருக்கலாம், முன்னாடி பிறந்திருக்கலாம், எதோ ஒன்றா இருந்திருக்கலாம். அதனால நீ ஏளனம் செய்யறதுக்கோ அல்லது நீ வந்து கிண்டல் அடிக்கிறதுக்கோ பரியாசம் பண்ணுறதுக்கோ உனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா இப்போ உன் போஸ்டிங்கை புடிங்க உன்னை துரத்தி விட்டா நீ எந்த நிலைக்கு ஆகிறன்றதை இப்போ காட்ட போறாரு. அதான் பாயிண்ட். என்ன நடக்குது? 9வது வசனம். பின்பு எகிப்து தேசத்தால் ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இப்போ கவனிங்க, இதான் பாயிண்ட்.
அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் என்ன பண்ணும்? புறம்பே. அல்ல சொல்லுங்களேன், எப்படி தள்ளும்? புறம்பே தள்ளும். அடிமைனா யாரு? உலகத்துக்கு அடிமையா இருக்கிறவன், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவன், பிசாசுக்கு அடிமையா இருக்கிறவன், அவனுடைய தத்துவங்களுக்கு அடிமையா இருக்கிறவன், குருட்டாட்டமாய் நடக்கிறவன், வசனத்தின்படி நடவாதவன், அவனையும் அவன் மகனையும் என்ன பண்ண? புறம்பே தள்ளு. இப்ப கவனிங்க என்ன பாயிண்ட், எதுக்காக அப்படி சொல்றான்னு பாருங்க. எதுக்காக? அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகி ஈசாக்கோடு யாரா இருப்பதில்லை? சுதந்திரவாளியா இருப்பதில்லை. யாரா இருப்பதில்லை? ஆபிரகாமுடைய வித்தா இருக்கலாம், ரத்த சொந்தமா இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட எனக்கு, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு, ரட்சிக்கப்படாத உங்க சொந்தக்காரங்களுக்கோ உறவினர்களுக்கோ ஒரு நாளும் உங்கள் ரட்சிப்போடு கூட, ரட்சிப்பின் வாழ்க்கையோடு கூட, விசுவாச வாழ்க்கையோடு கூட அவர்கள் சுதந்திரவாளியா இருப்பது இல்லை. எப்படி இருப்பதில்லை அவர்கள்? நல்லா சொல்லுங்களேன். வந்த சோறு போடலாம், கஷ்டம்னா ஏதோ கொடுத்து உதவி செய்யலாம். ஆனா உங்களுக்கு ஈக்குவலா, உங்களுக்கு நிகராய் நீங்கள் அவர்களை நினைப்பதோ அல்லது அவர்களை ஆதரிப்பதோ அல்லது அவர்களை சேர்த்துக் கொள்வதோ, அவர்கள் சொல்லுகிற அந்த காரியங்களை அங்கீகரிப்பதோ இருக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பேசுறது புரியுதா இல்லையா? சாராள் அழகா சொல்றாரு, ஏன்னா தேவன் அதை அங்கீகரிக்கிறார். பின்னாடி அந்த வார்த்தை சரின்றதை பின்னாடி காட்டுறேன் நான். அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் என்ன பண்ணு? புறம்பே தள்ளு. காரணம், அவன் என் மகனோடு யாரா இருக்க முடியாது? அவன் சுதந்திரவாளியா இருக்க முடியாது. அடிமை அடிமை தான்றார். அடிமை யார் தான்? அவன் அடிமை தான்றார். உலகத்தான் உலகத்தான் தான்றார். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். எல்லாமே கடவுளுடைய பிள்ளைகள் தான். எல்லாமே யாருடைய பிள்ளைகள் தான்? மாமா, சித்தப்பா, சித்தி, அவங்க இவங்க சொந்தக்கார, தூரத்து சொந்தம், கீழே உண்டு சொந்தம், இந்த ஊர்ல அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே உங்க எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். ஆல் ஆர் காட் சில்ட்ரன். நல்லா புரிஞ்சுங்க. எல்லாமே ஆபிரகாமுடைய வித்து மாதிரி எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். ஆனால் அவர்கள் யாரும் சுதந்திரவாளி இல்லை. லீகல் ஹையர்ஸ்ன்றாத தமிழ்ல ஒன்றும் புரியுற மாதிரி சொல்றோம்னா, வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் அல்ல. அல்லது நீங்களும் அவங்களும் ஒரு விதத்தை ஒரு இடத்துல வித்தியாசப்படுறீங்க. வித்தியாசப்படுத்தி காண்பிக்க நீங்க அவங்கள தேவன் அறிவுறுத்துறாரு. எதுல? நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ண பிள்ளைகள் தேவனுடைய விருப்பத்தை மட்டுமே என்ன பண்ணணும்? நீங்க நிறைவேற்றணும். நீங்க அந்த விதத்துல நீங்கள் உயர்ந்தவர்களாக, மேன்மைப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. புரியுதா இல்லையா? எந்த விதத்திலும் அடிமைகளும் வாக்குத்தத்தப்பட்ட பிள்ளைகளும் ஒன்றாக இருக்க கூடாது. ஒரே சம தளத்துல பார்க்க கூடாது. அவர்கள் கற்றுக் கொடுக்கிற, சொல்லிக் கொடுக்கிற அல்லது அவருடைய வாழ்க்கை முறைகளை எதையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கற்றுக்கொள்ள கூடாது. இன்னொரு படி மேல போய் சொல்றா, இவனும் அவனும் ஒன்றாக இருப்பதில்லை, அவனை புறம்பே தள்ளு. அவன் என்ன பண்ண? புறம்பே தள்ளு. புரியுதா இல்லையா? அவங்களுக்கு என்ன தெரியும்? ஹலோ, அடிமையின் பிள்ளைகள் அவங்க எல்லாமே தேவனுடைய வசனத்துக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் எதிராக தான் பேசுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அது எப்போ வெளிப்படும்? உங்கள் வீட்டில் ஒரு திருமண காரியம், உங்கள் வீட்டில் ஒரு மரண காரியம், அல்லது உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு நல்ல கெட்ட காரியங்கள் நடக்கும் போது உங்கள் சொந்தக்காரங்க தலையிடுறாங்க, உங்கள் சொந்தக்காரங்களுடைய தலையீடு இருக்குது, அவங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்குறீங்க, அவங்களுக்கு நீங்கள் அடி பண்ணிடுறீங்கனாலே, ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? பன்றி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஈசாக்கை போல இருக்க வேண்டிய நீங்கள் ஆகாரின் குமாரனை போல என்ன பண்ணக்கூடாது? நடக்க கூடாது. அது யாருக்கும் உரிமை கிடையாது அதுக்கு. அதனாலதான் என்ன பண்றா சாராள்? அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் என்ன பண்ண? புறம்பே தள்ளு. அவன் யார் பரியாசம் பண்றதுக்கு? அவன் யார்? முதல்ல அவனுக்கு என்ன உரிமை இருக்குது? அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? போனா போதுன்ற ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே ஒருத்தன் இப்படிதான் தகுதியை பார்த்து, ஈக்குவலிட்டி பார்த்து நாசமா போயிருக்கிறான். யாரு யாரு? லோத்து. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒன்றும் இல்லாத வந்த பையன் அவன். எதுக்குமே வக்கில்லாதவன் தான். ஆபிரகாம் மட்டும் தான் தேவன் அழைச்சார், கூடவே ஓட்டின்னு வந்துட்டான். ஓட்டிட்டு வந்தவன் நன்றியா இருந்தானா? நான் இல்லை. இவனாலே பலன் அடைஞ்சு கடைசி இவனே எதிர்க்கிறான், இவனே மறிக்கிறான், இவனே வந்து சண்டை போட வைக்கிறான். அப்புறம் தான் ஆபிரகாம் சொல்ற, செட் ஆகாதுப்பா ராஜா, நீ கொஞ்சம் என்ன பண்ண, பிரிந்து போ, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். நீ ரத்த சொந்தமாக இருக்கலாம், ரொம்ப நெருங்கின உறவாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கை முறைக்கும் என்னுடைய வாழ்க்கை முறைக்கும் ஒத்து வரலன்னா நீ என்னை விட்டு பிரிந்து போவது தான் எனக்கு நல்லது. உனக்கு நல்லதோ இல்லை, எனக்கு நல்லது முதல்ல. ஆனால் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது நான் என்ன பண்ணுறேன்? வந்து உதவி செய்கிறேன். ஆனால் புறம்பே தள்ளினது புறம்பே தள்ளினது தான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளணும்னா அதான் இது.
ஒருவேளை அதை தக்க வைக்காம போயிருந்தா எழுதி தர வசனத்தின்படி ஆபிரகாமுக்கும் அவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் இதே லோத்தால பிரச்சனை என்ன பண்ணிருக்காங்க வரும். ஏற்கனவே வந்ததுனால தான் துரத்தினான். அவன் கூடவே இருந்திருந்தானா ஆபிரகாம் இருக்கிற இடம் சோதம் குமார பட்டணமா தான் மாறி இருக்கும். ஒருவேளை ஆபிரகாம் அங்கிருந்து தேவ தூதன பேச்சை கேட்டு வெளியே வந்திருக்கலாம், திரும்பி பார்க்காம போயிருக்கலாம். ஆனால் தேவன் தந்த ஆசீர்வாதம் எல்லாம் அங்க இருக்குது, தேவன் தந்த நிலம் அங்க இருக்குது, தேவன் தந்த உடைமைகள் இருக்குது, தேவன் தந்த எல்லாமே அங்க இருக்குது. ஒரே நாள் இரவுல எல்லாம் காலி பண்ண முடியுமா? முடியாது. மொத்தம் போயிருக்கும் ஒரே நாள் இரவுல. லோத்துக்கு போன மாதிரி பேசுறது புரியுதா உங்களுக்கு? பிரிந்து போன்னு சொல்லிட்டா பிரிஞ்சு விடுதான், அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல சாரால் சொல்லி கொடுக்கறது தான், அடிமையானவளையும் அவருடைய மகளை என்ன பண்ண புறம்பே தள்ளு. அடிமையானவள்னா யாருன்னு மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய சத்தியத்தின் தெளிவு இதெல்லாம் இல்லாத ஆட்கள் அடிமைகளே. அவங்க கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், அழைக்க பெரிய ஞானிகளை போல தெரியலாம். பட் யூ ஷுட் கட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப், தர் ஐடியாலஜிஸ். அவங்களோட உறவில் இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களை அவங்க சொல்லித்தர காரியம் எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணும். ரத்தம் சொந்தம்னு எவனையும் பார்க்கக்கூடாது. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததிகள். எந்த சந்ததிகள் நீங்கள்? அது சொல்லுங்க, யாருடைய சந்ததிகள் நீங்கள்? இல்லைன்னா ஆகும், கண்டிப்பா அதால வரும், பிரச்சனை வரும். இது இயற்கை. நீங்க வைராக்கியமா வாழ்ந்தீங்கன்னா அது நடக்கும். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? நான் சிறு வயதில் இருக்கும்போது, கோட்ரஸில் இருக்கிற காலத்தில், இங்கே இல்லை, கோட்ரஸில் இருக்கும்போது ஒரு 8th 7th படிக்கும் போது, அப்போ ரெகுலராக ஒரு விஷயத்தை நான் கவனிப்பேன். என்னன்னா, எங்கள் சித்தியோ மாமாவோ வந்தாங்கன்னா, எங்கள் அம்மாவோடைய உடன் பிறந்தவர்கள் யாராவது வந்தாங்கன்னா, அவங்க வந்து ஒரு நாள் 2 நாள் எங்கள் அப்பா அவங்கள ஏதோ ஒன்று பேசி அவங்கள வெளியே அனுப்பிடுவார், துரத்திடுவார்னு கூட சொல்லலாம், கிளம்பு சொல்லிடுவார். ஆனால் அவங்களுக்கான உதவிகள் எல்லாம் செய்வார். அவங்க குடும்ப கஷ்டத்துக்கு மளிகை சாமான் வாங்கி தரது எல்லாம் செய்வார். ஆனால் கிளம்புங்கன்னு இடுவார். எங்கள் பாட்டியாக இருக்கட்டும், எங்கள் சித்தியாக இருக்கட்டும், எங்கள் மாமாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நல்லா படித்தவங்க, நல்ல போஸ்டிங்கில் இருக்கணும், கிளம்பு. அப்போ என்கிட்ட குறைய சொன்னதே தான், எப்போ வந்தாலும் உங்கள் அப்பா பாரு எங்களை வீட்டில் இருக்க விடுறதில்ல, வந்தால் 1 நாள் 2 நாளில் துரத்தி விட்டுறாரு, இல்லைன்னா எங்களை கம்பல் பண்ணி ஃபேமிலி ப்ரேயரில் உட்கார வைக்கிறாரு, சர்ச்சுக்கெலாம் வர சொல்கிறாரு, எங்களை இப்படி கம்பல் பண்ணலாம், எங்களை துரத்தி விட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் ரொம்ப நடந்தது. சரி, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இங்கே அதே கதை தான் நடந்தது. அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் சில பரிதாபமான சூழ்நிலை வரும்போது, சரி அவங்கள ரொம்ப நகைக்கக்கூடாது, கொஞ்சம் அரவணைச்சு அவங்கள கடவுள் பக்கம் கொண்டு வரணுன்றதுக்காக வரும்போது சரி சேர்த்துக்கிட்டு அப்படியே அமைதியாக இருந்தார். இந்த அமைதியாக இருந்தோட இது வேணா எங்கே திரும்ப வந்துச்சு, என் தம்பி இறந்த பிறகு என் தங்கைக்கு திருமணம் ஆகுது. என் தங்கையோட அவங்களுக்கு நல்ல ஒரு உறவு இருக்குது எப்பவுமே, எங்கள் சித்தி மாமா எல்லாருக்குமே. அவங்க வந்து ரொம்ப நல்லா அக்செப்ட் பண்ணி அவளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படி போயிடுவான், அவங்களோட ஒத்து போவோம் அவளுக்கு. ஆனால் என்னோடு கூட அவங்களுக்கு ஒத்து போவாது. இத்தனைக்குன்னா அவங்க மேலே ரொம்ப விருப்பமாக இருப்பேன், பிரியமாக இருப்பேன், அவங்க வந்த எல்லாத்தையும் செய்வேன். ஆனாலும் அவங்களுக்கு என்னோட கூட ஒத்து போவாது. எதில் ஒத்து போக மாட்டேனது, அவங்களுக்கு முதல் விஷயம் என்னன்னா, அந்த குடும்பத்தை பராமரிக்கிறது, 2வது சபைக்காக நான் எதையும் இறங்கி செய்கிறது, இது எதுவுமே அவங்களுக்கு ஒத்து வரதில்லை. இது 2த்தையுமே என்கிட்ட பலமுறை அவங்க எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணுற, எதுக்காக சர்ச் இப்படி பண்ணுற, எதுக்காக உங்கள் அம்மா அப்பாவுக்கு இப்படி வாங்கி கொடுக்குற, எதுக்கு இப்படி பண்ணுற, இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் தான் அவங்க எல்லாமே. கேட்கும் போது ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு இருக்கும். ஆனால் வசனத்தின்படி பார்த்தா தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் இருக்குது அங்க. சரி, அப்போ இவங்களுடைய ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா ஆகிட்டாங்க, ரொம்ப நல்லா பழகி அந்த திருமண காலகட்டத்தில் ரொம்ப நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நெருங்கி வந்தப்போ அப்போ அவங்க என்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா, இன்றைக்கி மறக்க முடியாது, இங்கே பாரு கல்யாணம்லாம் பண்ணிக்காத, நாங்கள்லாம் பண்ணிட்டு படாத கஷ்டப்படுறோம், ரொம்ப கடினம், அதனால் அது எப்படி நிச்சயதார்த்தம் ஆனால் அன்றைக்கி மாலை நிச்சயதார்த்தம் அன்றைக்கி தான் பண்ணியிருக்குது, இதே சபையில் தான் நிச்சயதார்த்தம் நடக்குது. பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரம் வந்திருந்தாங்க நிச்சயதார்த்தத்துக்கும், வந்து முடிச்சுட்டு எனக்கு மாலையில் சொல்கிறாங்க, கல்யாண வாழ்க்கைலாம் ரொம்ப கஷ்டம், பண்ணாத, முடிஞ்ச கல்யாணத்தை நிப்பாட்டிடு, முடிஞ்சா என்ன பண்ணிவிடு, கல்யாணத்தை நிப்பாட்டிடு, அதான் உனக்கு நல்லது. நாங்கள் சொல்கிற அட்வைஸ் தான். அறிவு இருக்கிறவனாக இருந்தால், புத்தி இருக்கிறவனாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பா, ஏற்கனவே உங்கள் அம்மா அப்பா ஒரு பையனை இழந்திருக்கிறாங்க, அதனால் அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்கள மகிழ்ச்சிக்குள்ளே கொண்டு வரணும்னா நீ ஒரு திருமணம் பண்ணு, நீ ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வா, நீ பிள்ளை பெற்றுகளை பெற்று நல்லா இருன்னு சொன்னாதான் அவன் யார், அவன் நல்ல புத்தி இருக்கிறவன். பேசுறது புரியுதுங்களா? அதை மீறி நான் திருமணத்தை நடத்தும் போது பார்த்தீங்கன்னா என் திருமணத்தை அப்போ ரொம்ப கோபமாயிட்டாங்க. ரொம்ப கோபமாயிட்டு என் திருமணத்துக்கு வந்திருந்தாங்க, வந்து பின்னாடி ரொம்ப இங்கே வரல, மண்டபத்துக்கு வந்திருந்தாங்க ரிசப்ஷனுக்கு, ரொம்ப பின்னாடி என் திருமணத்தை பார்த்து வயிறு எரிஞ்சவங்க பல பேர், அதில் தூரமாக இருந்தவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, உள்ளே இருந்தவங்களும்
உறவினர்களாக இருந்தாங்க பாருங்க, இவங்க தான் என்ன பண்ணுது, வயிறு எரிஞ்சு என்னென்ன பண்ணக்கூட, திருமணத்தில் என்னென்னலாம் செய்யக்கூடாதோ, அவதூறு பேசக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணாங்க. அதுக்காக தான் கடவுள் குடும்ப வாழ்க்கையை மகிமையாக மாற்றி அமைச்சார். நான் நம்புறேன். நான் பேசுறது புரியுதுங்களா? நீ பேசுறதுனால ஏதோ அழிஞ்சு போயிட்டானா, இல்லை ஒழிஞ்சு போயிட்டானா, இல்லை ஒன்றும் இல்லாமல் போயிட்டானா? ஹலோ, விசுவாசிகள், ரத்தம் சொந்தம்னு சொல்லக்கூடிய உறவுகள். ஆனால் அதுதான் சொல்கிறேன். நான் அன்றைக்கி தான் முடிவு பண்ணேன். அன்றைக்கி எங்கள் பாட்டியை கூப்பிட்டு சொன்னேன், இதுதான் லாஸ்ட். வயசான காரணத்தினால உன்னை மட்டும் நான் சேர்த்துக்கொள்கிறேன், எப்போ ஒன்றா வா. ஆனால் உன் மகனையோ உன் மகளையோ அல்லது அதுக்கப்புறம் இருக்கிற உன் பேரன் பிள்ளைகளை யாரையுமே நான் இங்கே பார்க்கக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு கூட தெரியக்கூடாது. இப்படியே சொன்னேன். ஏண்டா மோசி அப்படி சொல்கிற? அப்படி தான். இனி அந்த ஸ்டாண்டில் தான் நிற்பேன். வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்னுடைய வேறு முகம் இருக்குது, அது காட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மை, இந்த வீடு, இந்த ஆலயம், இந்த வாழ்க்கை, இது எல்லாம் கடவுள் எனக்கு கிருபையாக கொடுத்தது. இதை பாதுகாக்கிறதும் இதை நிலைநிறுத்துவது தான் என்னுடைய வேலையை தவிர, நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, பேசிக்கிட்டு இருப்பீங்க, செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் ஆதாம் கிடையாது. ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அப்படி கான்ஷியஸாக இருந்தால் தான் வீடு நீதிமொழிகளை சொல்லப்படுகிறது, அறிவினாலே கட்டப்படுகிறது, விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் இருக்குது. எதனாலே கட்டப்படும்? சும்மாலாம் ஒரு ஃபேமிலி லைஃபோ, ஒரு குடும்பமோ, ஒரு வாழ்க்கையோ, ஒரு சபையோ சும்மாலாம் என்ன பண்ணிடாது, அது உருவாயிடாது. ஏமாந்துடாதீங்க. நீங்கள் அகற்ற வேண்டியவர்களை, வெட்டி எறிய வேண்டியவர்களை, விளக்க வேண்டியவர்களை வாழ்க்கையில் இருந்து என்ன பண்ணி ஆகணும்? விலக்கி ஆகணும். அதில் முக்கியமாக அடிமையின் பிள்ளையும் அவனையும் என்ன பண்ண, புறம்பே தள்ளுனா தள்ளு. அவனுடைய யோசனைகளை, அவனுடைய விருப்பங்களை அதெல்லாம் வாழ்க்கையில் செய்ய வருவான். புறம்பே என்ன பண்ணு, தள்ளு. இல்லைன்னா உனக்கு தான் அது பிரச்சனை, உனக்கு தான் அது சாபம், உனக்கு தான் அது இழிவான வாழ்க்கையை கொண்டு வந்துடும். சரி, இங்கே அவ சொல்கிற வார்த்தை தான். என்ன நடந்தது? 10வது வசனத்தில், என் குமாரனாகி ஈசா கூட அவன் எப்படி இருப்பதில்லை, சுதந்திரவாளியாக. நல்ல மைண்டில் வச்சுக்கணும். கடவுள் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தோடு கூட ஒரு நாளும் உங்களுடைய உறவுகளோ அல்லது அடிமையின் மக்களுடைய காரியங்களோ எப்படி இருப்பதில்லை, சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. எப்படி இருப்பதில்லை? அவர்கள் ஒரு நாள் இருக்க முடியாது. உங்களை விட அதிகமான பணம் இருக்கலாம், உங்களோட அதிகமாக படிச்சிருக்கலாம், உங்களோட அதிகமான அதிகார பலத்தை இருக்கலாம். அதனால தான் மோசே தன்னுடைய கடைசி காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னான், இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோ. நீ உலகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு எகிப்து என்னை விட பெரிய தேசம், கானான் என்னை விட பெரிய அப்படின்னு யோசிக்காத. நீ நம்புகிற தேவனாலே நீ பெரிய ஆளாக இருக்கிறாய். யாருக்கு அடிபணிஞ்சு முட்டாள்தனமாக போய் கீழே விழாத. நீ அடிமையாக இருக்க வேண்டியது யாருக்கு மட்டும்தான்? யாருக்கு மட்டும்தான்? தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நீ அடிமையாக இருக்கணும். ஊழியத்துக்கு தான் நீ அடிமையாக இருக்கணும், ஊழியக்காரனுக்கு தான் நீ அடிமையாக இருக்கணும். புரியுதா இல்லையா? சக விசுவாசி அன்பு கூறுவதுக்கு தான் அடிமையாக இருக்கணும். நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்ய தான் நீ அடிமையாக இருக்கணுமே தவிர, உனக்கு தேவன் தந்த ரட்சிப்பையோ அல்லது மீட்பையோ அல்லது இந்த வாழ்க்கையோ தொலைத்து போடுவதற்கு அடிமையும் அவன் பிள்ளைக்கு யாராயிராதே. அவன் பரியாசம் பண்ணும் போது, ஏளனம் பண்ணும் போதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காத. புறம்பே தள்ளுட்டார். என்ன தள்ளு? அவனை புறம்பே தள்ளு. சரி, ஒன்றாய் சுதந்திரவாளியாம் இருப்பது இல்லை. சரி, 11 பாருங்க. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் எப்படி இருந்தது? நிறைய பேருக்கு துக்கமாக இருக்கும். வசனம்லாம் பேசும்போது, இப்படி ஒரு சப்ஜெக்டை பேசும்போது, அந்த பைபிள் இருக்க சப்ஜெக்ட் தான். ஆபிரகாமுக்கு நடக்கிறத கேட்கும் போது இனிமையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் எப்படி நீ செயல்படுத்துன்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி நான் விடுறது? நான் ஹலோ, எப்படி நான் விடுறது? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஐஸ்வர்யா அவங்க பாட்டி இறந்து போனாங்க. அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டு சபையில் இருந்தாங்க. அடக்க ஆராதனையில் நான் கேள்விப்பட்டேன் பாருங்க, அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்க வயசான காலத்தில் கண்ணு தெரியாமல் கொஞ்சம் அங்கே சபைக்கெல்லாம் போக முடியும், வீட்டிலே இருந்துருக்குறாங்க. சரி, சாப்பாடு கொடுக்கறதுக்கு, அவங்கள பராமரிக்கிறதுக்கெலாம் எல்லாரும் சண்டை போட்டுக்கலாம். நான் சாப்பாடு கொடுக்குறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் கூட்டிகிட்டு போ, அதுக்கெல்லாம் சண்டை போட வரமாட்டாங்க. எதுக்கு சண்டை போட வருவாங்க பார்த்துருக்குறீங்களா? ஒன்றுமே இல்லாமல், இவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்போ பேசுறது புரியுதா இல்லை? இவங்களுக்கு எந்த உரிமை கிடையாது. இவங்களே ஏதாவது ஒன்று செய்யணும் கூட யாரையோ வச்சு எதையோ ஒன்று செய்யணும், அது இவங்களுக்கும் ஒன்றும் புரியாது. ஆனால்
முந்திரி கொட்டை மாதிரி நாங்கள் தான் செய்வோம், நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படி ஓரமாக நில்லுங்கன்னு வாங்க. பார்த்துருக்குறீங்களா? அல்ல, கேள்விப்பட்ட வரைக்கும் அதுதான். அந்த வயசான அந்த அம்மாவுக்கு அந்த இறந்த அந்த சரீரத்துக்கு என்னென்ன அமக்கலம் பண்ணணுமோ பிரச்சனை பண்ணதில் யாரு? மூணாம் மனுஷன் இல்லை, பண்ணதில் யாரு? உடன் பிறந்த ரத்தங்கள் சொந்தங்கள் எல்லாம் தான். எங்கே வந்து நிற்கிறாங்கன்னு சொல்ல வரேன் நான். ஹலோ, உங்கள் சொந்தங்கள் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உங்களை வந்து பார்த்துக்கலாம். நம்ம நினைக்கிறது அப்படி தான். நம்ம அவங்களோட கூட ஐக்கியமாக போயிட்டா தானே பிரதர் நமக்கு வந்து சாதகமாக நிற்பாங்க. இல்லவே இல்லை. நீங்கள் தேவனுக்காக நில்லுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா உறவுகளையும் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அவன் வந்து உங்ககிட்ட நிற்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அட்ஜஸ்ட் பண்ணுறது எதுக்கு? அவன் சொல்கிற பேச்சு கேட்கறதுக்கு. இப்போ புண்ணியகோடி பிரதர் எடுத்துங்க. அவங்க மனைவி இறக்கும் போது அவரால் வைராக்கியம் அந்த இடத்துல நிற்க முடியல. கடைசி 11 மணி வரைக்கும், அது 8 மணிக்கு நான் சொல்லியிருந்தேன். 11 மணி வரைக்கும் யார் திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாரு? என் மனைவியோட சகோதரன் வருவார், அவர் வந்த பிறகு தான் நீங்கள் எதாக இருந்தாலும் போனோன்னு நீங்கள் செய்யணும், அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க, அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அமைதியாக இருங்க. ஆமாம், அமைதியாக இருந்தேன். 11 மணி வரைக்கும் நான் அமைதியாக இருந்தேன். சரி, 11 மணிக்கு மேலேயாவது ஒரு விசுவாசியாக இருந்தாங்க. சரி, அதுக்கான ஒரு முன்னோட்டமாக அங்கே விசுவாசிகளும் வந்திருக்கிறாங்க. அதுக்காவது எதையாவது நம்ம அங்கே செய்ய முடியுமான்னு பார்த்தா அது செய்யறதுக்கான எந்த சூழ்நிலையும் இல்லை. பிசாசு அங்கே இறங்கி முழுக்க எனக்கு விரோதமாக எழுமணும் தான் நான் பார்த்தேன். நான் யாருக்கு விரோதமாக எழுமனாம? இயேசு அவருடைய சொந்த ஊருக்கு போகும்போது இயேசுவை கல்லால் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? அவங்க சொந்த ஊராரே எழுமனாங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் அவ்விடம் விட்டு அவர் புறப்பட்டு போனார்னு இருக்குது. நின்று தர்க்கம்லாம் பண்ணல. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? மோசமான ஊர் பிரதர், ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க, பண்ணிட்டு எங்கே போயிட முடியும்? ஹலோ, எப்பவுமே தப்பு பண்ணுறவங்களாம் பாருங்க, பயங்கரமாக பேசுவான். மாட்டிக்கிட்டானா ஒன்ஸ் ஒரு கேஸில் எதில் மாட்டி லைஃபே போயிடும். புரியுதா உங்களுக்கு? அதுவும் என்ன மாதிரிலாம் ஊழியது செய்கிற ஆளுங்க மேலாம் கை வச்சுட்டு நீ நல்லா வாழ்றதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. முதல்ல யார் நீ? புரியுதா உங்களுக்கு? நான் வெறும் விசுவாசியாக இருந்தாங்க, அதனால தான் இப்போ அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு நான், அதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு. வெறும் விசுவாசியாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல. 1.5 வருஷம் 2 வருஷமாக அந்த அம்மா பலவீனமாகும் போதெல்லாம் பல நாள் இரவு எங்கள் அப்பாலாம் 8 மணிக்கு மேலே நாங்களே போய் எழுப்ப மாட்டோம். வரும் அவ்வளோ பயமாக இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா அவர் காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிறவர். அந்த காலையில் 4லேருந்து 6 மணிக்கு ப்ரேயர் பண்ணுவார். அது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்கு இருக்கணும்னா காலை சீக்கிரமாக தூங்கணும். அவரை போய் எழுப்புவேன் நான். பாவம் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, பாவம் வாங்க ஓடுவோம், யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு முறை அந்த அம்மாவுக்கு பேச்சு மூச்சு எல்லாம் போயிடுச்சு. ஸ்ட்ரக்சரில் தூக்கி வைக்கணும். 108 ஆம்புலன்ஸை ஃபோன் பண்ணி நான் தான் வர வைக்கிறேன். தூக்கவே முடியல அவங்கள. ஒரு பக்கம் அவர் தூக்குறாரு, ஒரு பக்கம் நான் தூக்குறேன், ஒரு பக்கம் அந்த அம்மா எந்த சுயநினைவும் இல்லாமல் அப்படியே இருக்கிறாங்க. ஒரு சொந்தக்கார பையில காணும். நான் அதான் சொல்ல வரேன். நான் சாவில் வந்து இந்த ஆட்டம் போடுறீங்க, கல்யாணத்துலேயும் அதே கூத்து தான் நடக்குது. எல்லாத்துலேயும் வந்து தலையை நுழைக்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு உரிமை வருது? யார் அந்த உரிமையை கொடுக்குறது? அவங்க கொடுக்குறதில்ல, நீங்கள் கொடுக்குறது தான். அடிமையானவனையும் அவனுடைய மகனையும் என்ன பண்ணணும்? நீ புறம்பே வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தீன்னா உன்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கோ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ ஊழியத்துக்கோ எதுக்குமே அவன் என்ன பண்ண முடியாது, தடையா வந்து நிற்கவே முடியாது. பேசுறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சரி, இதனால என்ன பிரச்சனைன்னு சொல்ல வரேன். இப்போ அதான் கவனிக்கணும். இப்போ அவனை துரத்தி விட்டா என்ன? சுதந்திரவாளின்னு அந்த வார்த்தை அழகா இருக்குது. அடிமை பெண்ணின் மகன் என் மகனோடு யாரா இருப்பதில்லை, அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நன்மைக்கு யாரா இருப்பதில்லை, சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. நீங்க எதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க சொல்லுங்க? தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய நன்மைகளை, தேவன் தருகிற சுகத்தை, கிருபையை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வதற்காக தான் அடைக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்க. அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், தண்ணி அடிக்கணும், உலக பிரகாரமா வாழணும், சுத்தணும், அப்படி இருக்கிறான். அவனை கொண்டாந்து உங்க லைஃபோட சேர்த்து வச்சிருக்கிறீங்க. அது உங்க ஆசீர்வாதத்துக்கு, உங்க சுதந்திரத்துக்கு தான் அது கேடு. அது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தான் கேடு, உங்களுடைய நல்வாழ்வுக்கு தான் கேடு, உங்க சமாதானத்துக்கு தான் அது கேடு, உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு தான் அது பிரச்சனை. அதனால தான் சொல்றாரு, நல்லா இருக்கும் போதே அவனை புறம்பே என்ன பண்ணு, தள்ளு. சொந்தக்காரனை எது கூப்பிடலாம்? அவங்க வீட்டில் ஒரு சுவிசேஷம் கூப்பிட்டு வச்சு அங்கே கூப்பிடுங்க, நல்ல சோறு போடுங்க. அதுக்கு வரா சொந்தக்காரன் எப்படி இதுக்கு வரா? நான் கேட்குறேன். ஆவி ஆத்மா சரீரம் யாருக்கு சொந்தம்? அது தேவனுக்கே சொந்தம். நீங்கள் யாருக்கு அடிமைகள்? தேவனுக்கு அடிமைகள். அதை மறந்துடாதீங்க ஒரு நாளும். நீங்கள் அப்படி வைராக்கியமாக வாழ வேண்டிய ஆட்கள் நீங்க. இதுதான் சாரால் கற்றுக் கொடுக்குறான். அடிமையானவளையும் அவன் மகன் என்ன பண்ண, புறம்பே தள்ளு, வீட்டில் வச்சிருக்காத.
அவன் சுதந்திரவாளி இல்லை. இது ஆபிரகாம் எப்படி இருந்தது? இது துக்கமாக இருந்தது. இப்ப கவனிங்க, கடவுள் பேசுறார் 12வது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். எப்படி இருக்க வேண்டாம்? கடவுள் பேசுறாருங்க. கடவுள் ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுக்குறாரு, உன்னை சீமானா மாற்றி வச்சிருக்கிறேன், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், உன்னை பெருக பண்றதுக்காக தான் ஈசாக்க கொடுத்திருக்கிறேன். இது கெடுக்கிறதுக்காகவே இது பரியாசம்னா என்ன? எதுக்காக பரியாசம் பண்ணப்படுகிறான்? நமக்கு இருக்கிற நன்மை மேல அவனுக்கு ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல், ஒரு கசப்பு, அது இல்லாமல் போகணுன்றது அவனுடைய எண்ணம். அதுதான் பொறாமை, அதுக்கு தான் பரியாசம். பரியாசம் எதுக்காக செய்யப்படுகிறதோ அதுதான் செய்யப்படுகிறது. இருக்கக்கூடாது, நாசமா போகணும், அது எப்படி நல்லா இருக்கலாம்? அந்த பரியாசத்தை பாருங்க, தேவன் பார்த்துட்டு தான் ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுக்குறாரு, சொன்ன வார்த்தையை குறித்து நீ எப்படி இருக்காத? துக்கமா இருக்காது. என்ன வார்த்தை அது? அடிமை பெண்ணின் மகனும் அடிமையும் என் மகனோடு சுதந்திரவாளியா இருப்பதில்லை, அவளை புறம்பே தள்ளி என்று சொல்லப்பட்ட வார்த்தை உனக்கு எப்படி இருக்கக்கூடாது? துக்கமாக இருக்கக்கூடாது. சரி, என்னது? ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஹலோ, யார் இடத்துல சந்ததி விளங்கும்? நல்லதான் சொல்லுங்களேன். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற புருஷன், தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற மனைவி, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகள், தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற பெற்றோர்கள், இவர்களை கொண்டுதான், இவர்கள் தான் உங்களுக்கான ஆசீர்வாதம். இவர்கள் தான் உங்களுக்கான ஆசீர்வாதம். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற சபை, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியம், இவைகள் தான் உங்களுக்கு ஆசீர்வாதமே தவிர இதை தாண்டி ஒரு அவுட்டர் ரிங் போட்டு வெளியே போயிட்டு அடிமை பெண்ணையும் அவன் குமாரனோடு கூட சுதந்திரவாளியா இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதை இழந்துருவீங்க. எதெல்லாம் இழந்துருவீங்க? குடும்பத்தை இழந்துருவீங்க, சபையை இழப்பீங்க, ஊழியத்தை இழப்பீங்க, இதால் வரக்கூடிய நன்மைகளை ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போவீங்க. அதனால தான் தெளிவாக சொல்றாரு, சொன்னது துக்கமாக இருக்க வேண்டாம். சொன்னது உனக்கு எப்படி இருக்க வேண்டாம்? துக்கமாக இருக்க வேண்டாம். ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணை கூப்பிட்டு அவரிடத்துல பிள்ளை பெறணும்னு சொல்லும் போது, சாரால் சொல்லும் போது நல்ல கிளுகிழுப்பா இருந்ததுல, அதே சாரால் தான் சொல்றா, அவளையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளு. என்ன மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பாருங்க. அதனால தான் விசுவாசத்தினாலே சாரால் கர்ப்பம் தரிக்க 90 வயசுல பலன் அடைந்தாள் இருக்கு. எந்த வயசுல பலன் அடைந்தால்? 90 வயசுல கர்ப்பம் அடைவதும் பலன் அடைவதும் பிள்ளையை பெறுவதும் நான் சொல்றேன் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்த்தரால் வருகிற பலன், கர்த்தரால் வருகிற ஈவு, கர்த்தரால் தருகிற கிருபை. நம்புறீங்களா நீங்க? எந்த வயசு ஒன்றும் ஆகட்டும். பேசுறது புரியுதா இல்லையா? இங்க அதுதான். எப்படி ஒருத்தி 90 வயசுல பிள்ளை பிறந்து முன்னாடி படிச்சோம் நம்ம, அதுதான். ஆபிரகாமுடைய பிள்ளைக்கு சாரால் பால் கொடுப்பாளா? இது ஏதாவது உலகம் நம்பும்? 90 வயசு கழிவு பால் கொடுக்க முடியுமா? இது உலகம் நம்புமா? நகைப்பாங்களை எல்லாரும் பார்த்தனா தேவன் செய்கிறார். அதை யார் செய்கிறார்? அதை அப்படி சுதந்திரத்தினால பெற்ற ஒரு பிள்ளைய, வாக்கு தத்தத்தினால் பெற்ற பிள்ளைய தாம் வீட்டில் இருக்கிற தன்னுடைய ரத்த சொந்தம்ன்ற பேர்ல இருக்கிற ஆபிரகாமின் வித்தா இருக்கிற ஒருத்தன் பரியாசம் பண்ணும் போது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிராமல் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன பண்ணுகிறாள்? அவள் கட்டுகிறாள், சொல்லுகிறாள். அவள் என்ன சொல்றா? அவ அடிமை பெண்ணும் அவனுடைய மகனும் என் மகனோடு சுதந்திரவாளியா இருப்பது இல்லை, புறம்பே தள்ளும் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், சாரால் சொல்றத கேள். ஹலோ, யார் சொல்றது கேளு? இப்ப புத்தி உள்ள ஸ்திரீ சொல்றது கேளுங்க. சரி, என்ன நடந்தது? 14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். இப்ப கவனிக்கணும். அவள் புறப்பட்டு போய், அவள் என்ன போய்? அவள் புறப்பட்டு போய் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆசீர்வாதமா இருந்தாள். அப்படியா இருக்குது? அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து, அவ்வளவுதான். அவ்வளவுதான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சிலுவை நிழல்ல இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அடைக்கலாம். வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளோடு இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். சிம்பிளா சொல்றேன் நான். அடிமைகளின் பிள்ளைகளை வாழ்க்கையிலிருந்து அகற்றுவதற்கு நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ அந்த உறவு போச்சு, ஐயோ அவங்க போயிட்டாங்களே, அவங்க யாரும் ஆதரவு இல்லையே. கதற வேண்டியது அவங்க தான். கதற வேண்டியது யாரு? அவங்க தான். அழ வேண்டியது யாரு? அவங்க தான். நீ துரத்தி விட்டுன்னு நீ நல்லா இருப்ப, நீ விலகிட்டீங்கன்னா நீ நல்லா இருப்ப. பேசுறது புரியுதா? இல்லைன்னா கூடவே வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கை வனாந்தரம் ஆயிடும். உன்னுடைய அதான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உன் குடும்பம், ஊழியம், தேவனுடைய ஆசீர்வாதம், நன்மை எல்லாத்தையும் இழந்துட்டு ஒன்றும் இல்லாத ஆளாக நிற்பேன். பல சபையில் இருக்கிற விசுவாசிகள் நான் அப்படி பார்க்குறேன். நான் பல சபையில் இருக்கிற விசுவாசிகளை அப்படி பார்க்குறேன். பைத்தியம் பிடிச்சி போயிடுச்சு அவங்களெல்லாம், பைத்தியமாக ஆயிட்டாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா அப்படி தான் காலையில் சீக்கிரமாக சர்வீஸ் வைக்கிறதுக்கு தான் ஏடா கூடமானதெல்லாம் வந்து தொலைஞ்சிடுது 9 மணிக்கு மேலே. அந்த அப்படி தான் பார்த்தேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா ஜாக்கெட்டு பிரச்சனை வச்சுன்னு வந்துச்சு இல்லையா?
இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தது அம்மா வந்து இன்னும் சிறப்பாக வந்துச்சு. அந்த அம்மா வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே சத்தம் கேட்டுது வந்துச்சு. நான் சொன்னேன் நிறைய பேர் அப்படி சத்தம் கேட்டு தான் வருவாங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ உன் கதை என்னன்னு கேட்டால் அந்த அம்மா சொன்னிச்சு பாரு, நான் ஒரு சபைக்கு போகிறேன், அந்த சபை ஆராதனை முடிச்சுட்டு இன்னொரு ஆராதனை இன்னொரு சபையில் நடக்குது, அங்கே வந்தேன், அங்கே சபை மூடி இருந்ததுனால இங்கே சத்தம் கேட்டுச்சு, அப்படியே என்ன பண்ணிட்டேன் இங்கே ஏறி வாழ்ந்துட்டேன். சரி இப்போ என்ன உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு கேட்டால் அந்த அம்மாவுக்கு பிரச்சனையை கேட்டிங்கன்னா தலை சுற்றுது. என்னென்னவோ சொல்லுது பாருங்க, அதெல்லாம் மைண்டில் வைக்கிறதில்ல. அதில் வந்து என் புருஷனை வந்து வெட்டி தூக்கில் போட்டு தொங்க போட்டாங்கன்னுது விசுவாசி ஆன பிறகு. அப்புறம் பையனையும் வெட்டிட்டாங்கன்னுது. அப்புறம் இப்போ 2 பொண்ணு இருக்கிறா, ஒரு பொண்ணு டெக்ஸ்டைலில் வேலை செய்யுது, அவர் ரட்சிக்கப்படாமல் பின்மாற்றத்தில் இருக்கிறா, இன்னொரு பொண்ணு கல்யாணம் ஆகி 6 வருஷமாக குழந்தை இல்லை. சரி இப்போ இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக என்ன நீ சொல்ல வர அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு யாரோ செய்வனை வச்சுருக்குறாங்க, அதை எடுக்கிறதுக்கு பல முயற்சிகளை பண்ணிட்டேன். பல முயற்சினா அந்த மாதிரி சொல்கிறது வந்து ஜபம் அது இதுக்கெல்லாம் போயிட்டேன், ஒன்றும் நடக்கலை. இப்போ அதனால தான் அந்த மாதிரி சிரிச்சிக்கினே சொல்ல, ஐயா உங்ககிட்ட வந்தேன், ஏன்னா பிரசங்கத்தை வேறு கேட்டுருச்சு. பிரசங்க கேட்காம வந்திருந்தா அது தெரியும் அந்த அம்மாவுக்கு. பிரசங்க கேட்டு வந்ததுனால கழுவி ஊற்ற போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த அம்மா சேரோடைய நுனியில் உட்காந்துருந்தது. எப்படியா இருந்தாலும் இந்த மனுஷன் நம்மளுக்கு எழுந்து வெளியே போகணும் தான் சொல்ல போகிறான். நான் சொன்னேன், முதல்ல ஒரு விசுவாசியாக இருக்கிற நீ ஒரு சபையில் என்ன பண்ணு, முதல்ல நிலைச்சிரு. ஒரு சபைக்கு போறியா, அந்த ஊழியத்தில் இருக்கிறியா, அங்கே முதல்ல இரு. அதான் ஃபஸ்ட்டு டிசிப்ளினே அதான். கண்ட இடமெல்லாம் உன் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் எச்சரிக்கையாயிரு. தேவன் உனக்கு காண்பித்த இடத்தில் மாத்திரம் என்ன பண்ணாது, செலுத்து. அது கரடு முரடா இருக்கலாம், மேடா இருக்கலாம், பள்ளமா இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். தேவன் காண்பிக்கிற இடத்துல மட்டும் என்ன பண்ணும், சர்வாங்க தகன பலிகளை செலுத்துன்றது வந்து ஒழுங்கு டிசிப்ளின், அது ஒரு கட்டளை. அது சரி, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியில அடுத்தது இன்னொரு இடத்துக்கு வரான்ற. நான் சொன்னேன், நீ வந்தது அந்த பாஸ்ட்டுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அந்த மாதிரி நான் நினச்சிச்சு, நான் இதை போட்டு தர போறேன்னு நினச்சிச்சு. நான் ஏன் போட்டு தரணும், ஏற்கனவே உன் வாழ்க்கையில் எல்லாம் தான் போட்டுன்னு கிடக்குதாங்க, புட்டுட்டு கிடக்குது, ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு வந்தேன்னா, இல்லைங்க எனக்கு ஒரு சின்ன வீடு இருக்குது, நலம் பெருசாக இருக்குது, ஒரு சின்ன வீடு கட்டியிருக்கிறோம், அங்கேயும் அந்த சொந்தக்கார பிரச்சனை தான். என் புருஷனுடைய அண்ணன் அவங்க எல்லாரையும் சேர்த்து அவங்களுக்கு வீடு இல்லைன்றதுக்காக நான் ஒரு இடம் கொடுத்து வச்சுருந்தேன். அந்த இடத்துல எங்கள் வீட்டில் ஒரு 15 வருஷம் தங்கியிருந்தாங்க. இப்போ எனக்கு தெரியாமல் அந்த இடத்தெல்லாம் எங்கேயோ இதெல்லாம் பண்ணி அவங்க பேரில் மாற்றிக்கிட்டாங்க. இப்போ என் பொண்ணுக்கு 2வது பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தா அதை விற்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு சேர வேண்டியது எனக்கு சேரவே முடியாமல் பண்ணிட்டாங்க. எல்லாம் அவங்களுக்கு சாதகமாகவே இருக்குதுங்க, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு ஜபம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னம்மா. நீங்கள் ஒரு ஜபத்தை போட்டிங்கன்னா, ஆமாம் நான் சொன்னேன், ஒன்றும் மாறாது, ஒன்றும் என்ன பண்ண போகிறதில்ல, மாற போகிறதில்ல, வேஸ்ட்டு, என் டைமை வேஸ்ட் பண்ணாத. பிரசங்கம் பண்ணிட்டு கொலை வரியில் இருப்பேன், மனுஷங்க ரத்தத்தை கூட குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், நான் அந்த அளவுக்கு கொலை பசியில் இருக்கிறேன். நீ ஒழுங்காக நான் பின்னாடி எழுந்து போயிட்டு வா, ஐஸ்வர்யா கிளம்பு சொல்லு அப்படின்னு கூப்பிட்டு அந்த அம்மா நல்லபடியாக என்ன பண்ணுங்க, நீங்கள் வராத இந்த பக்கம். ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு அந்த அம்மா. ஏன் திரும்ப சொல்கிறேன், ஒரு சபைக்கு போகிறேன்னு அங்கே நில்லு, அங்கே பிரசங்கத்தை கேளு. அங்கே எதுவுமே சரியில்லை, வசனமே இல்லை, வார்த்தையே இல்லை, எதுவுமே இல்லைன்னா சூஸ் பண்ணுற இடத்துல எதுனா பண்ண ஒழுங்கா நிற்கணும். அந்த மாதிரி தெளிவாக சொல்லுது, இங்கே முடிச்சுட்டா இன்னொரு இடத்துக்கும் போவேன் நான், ஒரு இடத்துக்கு தான் போகணுன்னு கிடையாது அப்படின்னு. ரைட்டு, அப்போ உன்னை திருத்தவே முடியாது, உன்னை காப்பாற்றவே முடியாது, கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது உன்னால். நீ தயவுசெய்து என்ன பண்ணிடலாம், கிளம்பிடலாம். உனக்கு யார் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. அங்கே ஒரு பிரசங்கம், இங்கே ஒரு பிரசங்கம், இன்னொரு இடத்துல இன்னொரு பிரசங்கம், இவர் ஜபம் அவர் ஜபம், இன்னொரு இடத்துல இப்படி போகிற இடம்லாம் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு போனால் எது புரியும், எது மண்டையில் ஏறும்? நான் கேட்குறேன், ஒரு சப்ஜெக்டை 3 பேர் பேசினா எப்படி மண்டையில் ஏறும்? பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? நிறைய பேர் இந்த இதெல்லாம் ஸ்கூல் டைம்லாம் பாருங்கள், ஸ்கூலில் ஒரு வாத்தியார் சொல்லிக் கொடுப்பார் ஃபிசிக்ஸ், அதே ஃபிசிக்ஸை வெளியே டியூஷன் வச்சு இன்னொரு இடத்துல கற்றுக்கிட்டு வருவான். அவன் ஒரு சப்ஜெக்ட் போர்டை போட்டு, டியூஷன்னா என்ன, ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது இன்னும் விளக்கமாக பொறுமையாக நிதானமாக எடுத்து சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது, டியூஷன். டியூஷன் சென்டர்லாம் இப்போ எப்படின்னு ஸ்டடி சென்டர் மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டடி சென்டர்னால் இந்த இது வச்சுருப்பாங்களே, முன்னெல்லாம் இந்த ஃபெயில் ஆகிட்டா உட்கார வச்சு காலில் இருந்து நைட் வரைக்கும் படிக்க வைப்பாங்க, அது பேர் மறந்துட்டேன். அந்த மாதிரி இடமா மாற்றிட்டானு, போர்டு வச்சுக்கிறானுங்க, இவனுக்கு இஷ்டத்துக்கு ஒரு சப்ஜெக்டை சொல்லி கொடுக்குறானு, இவன் அறிவுது. இவன் போய் என்ன பண்ணுவான், அது ஒரு சப்ஜெக்ட் கேட்டிருப்பான், இது ஒரு சப்ஜெக்ட், ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் எழுதுவான். திருத்து போகிறது யார்? ஸ்கூல் டீச்சர் தான். இவனுக்கு நான் இவன் 3000 ரூபாய் 6000 ரூபாய் டியூஷன் ஃபீஸ் வாங்கிட்டு இவன் சொல்லி கொடுத்துட்டான். இப்போ 2 சப்ஜெக்டையும் மிக்ஸ் பண்ணி எழுதும் போது அது நானும் பார்த்துருக்குறேன், மொத்தமாக சுழிச்சு விடுவார். இது நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லையாடா, இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லியே, இந்த உதாரணம் நான் சொல்லியே, இந்த மாதிரியான வே ஆஃப் இது எந்த கிடையாது. இப்போ எங்கே இருந்து கற்றுக்கிட்டு வரேன். இப்போ நாங்கன்னா முட்டாளா, எனக்கு 1000 கணக்கில் சம்பளம் கொடுத்து உனக்கு 1 மணி நேரம் உட்காந்து சொல்லி கொடுத்து பெரிய மேதாவி வெளியே இருந்து கற்றுக்கிட்டு வந்து எழுது, உனக்கு நான் மார்க் போடணுமான்னு உலகத்தில் இருக்கிற ஆசிரியர்களே அப்படி யோசிப்பான். அவனே ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அப்படி இருக்கும்போது
சபைன்னு வரும்போது பாருங்க, வாழ்க்கைன்னு வரும்போது கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் அதை ஒழுங்காக தக்க வைக்கிறதுல கவனமாக என்ன பண்ணணும், நீங்கள் இருக்கணும். தந்த ஆரோக்கியமாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், ஒரு நாளும் அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் என்ன பண்ணாதீங்க, கூட வச்சிருக்காதீங்க. அது உங்களுக்கு தான் ஆபத்தாக என்ன பண்ணும், அது முடியும்ன்றார். பேசுறது புரியுதா? சரி, ஆணவம் தெரிஞ்ச அவளுடைய நிலைமை சுதந்திரத்தை விட்டு போனால் இப்படி தான் அழிஞ்சு என்ன பண்ண அவ தெரிஞ்சா. சரி, இது ஏதோ ஒரு கதை, இது அங்கே நடந்தது. ஏன்னா சில ரொம்ப மேம்பட்டவர்கள் அப்படி பேசுவாங்க. ஒரு பாஸ்டோட பொண்ணு எங்கிட்ட தர்க்கம் பண்ணா பாருங்க ஒரு வாட்டி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இதே மாதிரி ஆபிரகாம் சப்ஜெக்ட் எடுத்து சொன்ன போது, அதெல்லாம் 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கதை, லைஃப் ஸ்டைல், அதெல்லாம் இப்போ பேசக்கூடாது. இப்போ அதெல்லாம் ஒத்து வருமா? சாரெல்லாம் நீங்கள் 90 வயசில் குழந்தை பிறந்த இப்போ பிறக்குமா? சத்தியமாக பிறக்காது. உனக்கு 20 வயசுலையும் பிறக்காது, 30 வயசுலையும் பிறக்காது. பிறந்தாலும் வீணாக தான் இருக்கும் எல்லாம். எப்படி பாருங்க புத்தி. ஆனால் பாஸ்டோட பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற நோய். இன்னைக்கு வேலை செஞ்சால் ஏதாவது ஒருத்தனுக்கு எஜமானுக்கு என்ன பண்ணு, உண்மையா இரு. சபை ஊழியம்னா ஊழியத்தில் வேலை செய்யலாம். ஆனால் ஊழியமே செய்கிறேன் நான் ஊழியக்காரின்ற பேரில் என்ன பண்ணக்கூடாது, போட்டுக்கோ எதிர்பார்க்கவோ கூடாது. அது பிசாசு எதிர்பார்க்குற மாதிரி. பேசுறது புரியுதுங்களா? பேசுறது புரியுதா இல்லையா? சமாதானத்துக்கு எடுத்து விட்ருவான் தேவையில்லாமல். இப்போ இவங்க இந்த போன வாரம் ஜெபம் பண்ணோம் இல்லையா, இப்போ அவங்களே எடுத்துக்கிடுங்க. நல்ல ஆர்வமாக வந்தவங்க, நல்ல விசுவாசமாக வந்தாங்க. தேவன் அவங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது பாருங்கள், அவன் சொந்தக்காரனை ஒருத்தனை கொண்டாந்து அந்த இதில் வைக்கிறாங்க, 8th month ப்ரேயரில் கொண்டாந்து கூப்பிடுறான். அவனை கூப்பிட்டா அந்த ஆளுக்கு என்னென்னா, என்னை கூப்பிட்டு எல்லாத்தையும் நீ பண்ணியிருக்கணும். மைக்கை நீ முதல்ல என்கிட்ட ப்ரேயர் கொடுத்து என்ன பண்ணியிருக்கணும், நீ பண்ணியிருக்கணும். நீ நான் பிரசங்கம் பண்ணியிருக்கணும். இவன் யார், சின்ன பையன், இவன் எனக்கு பிரசங்கம் பண்ணுறான். இவன் பாட்டு நடத்துகிறான், இவன் ஆராதனை நடத்துகிறான். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? இவன் யார் இவன்? சரி, நீ யார் அப்படின்னு கேட்டால், நான் கலெக்டர் ரிட்டையர்ட் ஆனேன். சரி, இப்போ அதில் என்ன பிரச்சனை? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது மாயை, மாயை, மாயை. எல்லாமே சாலமன் ஆகிட்டார் அவர். இப்போ பிரசங்கி ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு புது உத்தியோகம் வருது அவருக்கு, புது வெளிப்பாடு வருது. எல்லாம் மாயை. இவ்வளோ அறிவு இருக்கிற அறிவாளி, நீ வேலை செய்யும் போது 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சல, அப்போவே மாயை, மாயை, எல்லாமே மாயை, நான் என் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு வந்திருக்கணும். 60 வயசு வரைக்கும் ஒரு வேலை செய்வாராங்க. அங்கே கொடுக்குற மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து, பகுதத்தை எல்லாத்தையும் அனுபவிப்பாராம். ஹலோ, அனுபவிச்சது பார்த்தாதுன்னு இப்போ ரிட்டையர்ட் ஆமான்னு பென்ஷனும் கொடுப்பாராம். அதையும் வாங்கி பேக்கெட்டுக்குள்ளே சொருவிப்பாராம். சொருவி போட்டு ஒரு ஜோல்னா பையன் ஒரு 4 அடிக்கு பைபிளும் வாங்கிட்டு வந்துட்டாருன்னா இவர் யார் ஆகிடுறாரு? இவர் ஊழியக்காரருக்கெல்லாம் ஊழியக்காரன் ஆகிடுவாங்களாம். அப்போ 24 வயசில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியக்காரனை வந்த நான் எப்படி? நான் கேட்குறேன். இல்லை, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்த நீ ஊழியக்காரனா? டைம் பாஸுக்கு ஊழியம் செய்கிறனா? ரிட்டையர்ட் ஆன வயசில் ஊழியம் செய்கிறனா? எல்லா பலத்தையும் உலகத்துக்கு கொட்டிட்டு வந்து ஊழியம் செய்கிற நீ ஊழியக்காரனா? உலகத்துக்கு என் பலனை செலவு பண்ண வேண்டிய நேரத்தில் நான் ஊழியத்தை எடுத்து பண்ணுறேன்னா அப்போ எனக்கு எவ்வளோ இருக்கும்? நான் கேட்குறேன். அதை சொல்லவும் தான் அந்த அம்மா பாவம் இன்னைக்கு வரைக்கும் மூஞ்சி தூக்கி வச்சுன்னு இருக்குது. என் சொந்தக்காரன் இப்படி கழுவி ஊற்றிட்டாரு. நான் படிக்கிற பைபிள் அப்படி தான் கழுவி ஊற்றுது. நாங்கள் இருந்து தான் பார்த்து அப்படி தான் பார்த்துக்க முடியும். புரியுதா இல்லையா? புறம்பே தள்ளுனா தள்ளு தான், தோர்த்து தான், வெளியே அனுப்புனா அனுப்புதான். நீ தான் போய் வனாந்தரத்தை திரிய போகிற, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இதுதான் நிறைய பேர் மென்டாலிட்டி. என்ன ஆகிடுது? வேலை செஞ்சுக்கிட்டே நான் ஊழியக்காரன், இதெல்லாம் பழைய ஏற்பாடு, இதெல்லாம் ஆச்சு பூச்சுன்றாங்களே. இதே இன்சிடெண்ட்டை அப்போஸ்தலனாகிய பவுல், அதுதான் ஊழியக்காரன் தேவை, பிரசங்கியார் தேவைன்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதே சேம் இன்சிடெண்ட்டை, இந்த நடந்த காரியத்தை புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளுக்கு அப்படியே எடுத்து போதிக்கிறார். இப்போ நான் சொன்னதோடைய முழு நிறைவு அங்கே தான் வருது பாருங்க. அதை பார்க்கலாம் பாருங்க. கலாத்தியர் 5th அதிகாரம், கலாத்தியர் 5th அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. கலாத்தியர் 5:22. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். எத்தனை குமாரர் இருந்தார்கள்? ஆமா, 2 குமாரர்கள் இருந்து எழுதியிருக்கிறது. சரி, ஒருவன் அடிமையானவன் இடத்தில் பிறந்தவன். யார் இடத்துல பிறந்தவன்? அவன் அடிமையான யாரு? ஆகார் இடத்துல பிறந்தவன். ஒருவன் சுயாதீனம் உள்ள இடத்தில் பிறந்தவன். யார் இடத்துல பிறந்தவன்? அவன் சாராள். சரி, 2 பேரையும் சொல்லுதாங்க. இப்போ 23, அடிமையானவன் இடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். நல்லா கவனிக்கணும். எப்படி பிறந்தான் அவன்? எப்படி பிறந்தான் அவன்? ஆமா, அப்படின்னா அவனுக்குள்ள மாம்ச சிந்தை, இந்த உலகம், தேவனுடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும்
காரியங்களுக்கு முற்றிலும் புறம்பா இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை. அதனால தான் அவன் அழைக்கப்பட்டவனை பரியாசம் பண்றான். தெய்வீக காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. வாக்கு தத்தத்தினால் பிறந்தவனை பரியாசம் பண்றது எதனால? அவன் மாம்சத்தின் பிள்ளை, ஒத்து வராது. சரி, இப்ப என்ன நடக்குது? சுயாதீனம் உள்ள இடத்தில் பிறந்தவன், கவனிக்கிறோம், வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். எதன்படி பிறந்தான் அவன்? ஆமா, ஒரே ரத்தமா இருக்கலாம், ஒரே அப்பாவா இருக்கலாம், ஆனால் புத்தியை வச்சுதான் இருக்குது. என்ன புத்தி? அவன் அடிமைத்தன புத்தியில் இருந்தால் அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். தேவனோட வசனத்தை, வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவனா இருந்தால் அவன் எதற்கு பிறந்தவன்? அவன் எதுக்கு பிறந்தவன்? அவன் ஒரே ஆபிரகாமுக்கு பிறந்திருக்கலாம், ஒரே ஆபிரகாமின் வித்துக்கு பிறந்திருக்கலாம், அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். ஆனால் இங்க வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான் இருக்குது. யாரு? சுயாதீனம் உள்ளவளிடத்தில். யாரிடத்தில்? இவள் நீங்களும் நானும் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவர்கள். ஆண்டவராக இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள். தேவனால் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் மறுமுழுக்கு பெற்றவர்களாக இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் என்ற வாழ்க்கையில வந்திருக்கிறோம். அப்ப அதனாலதான் இங்க சொல்றாரு, ஒருத்தன் மாம்சத்தின்படி பிறந்தான், இன்னொருத்தன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்திருக்கிறான். இப்ப நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய வாக்கு தத்தத்தினால் பிறந்தவர்கள், சிலுவையினால் பிறந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் பிறந்தவர்கள். சரி, சொல்லிட்டு 24 வசனம், இவைகள் ஞானம் அர்த்தமுள்ளவைகள். இவைகள் எப்படிப்பட்டவைகள்? என்ன அர்த்தம் இது? இதுக்கு ஞானம் தேவை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த சம்பவத்தை இப்ப படிச்ச பாருங்க. ஆதி ஆகமத்துல அடிமை ஆளுநரையும் அவனுடைய மகனையும் என்ன பண்ண? புறம்பே தள்ளு. ஒருவன் மாம்சத்தில் பிறந்தவன், ஒருவன் வாக்கு தத்தத்தினால் பிறந்தவன் என்பது ஞானம் அர்த்தமுள்ளவைகள். என்ன அர்த்தமுள்ளவைகள்? அது அதனால தான் சொல்றேன், 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அது எப்படி வாழ்க்கையில போறதுன்னா அதுக்கு ஞானம் தேவை. அதுக்கு என்ன தேவை? அதுக்கு ஞானம் இருந்தால் தான் உன்னால புரிஞ்சிக்க முடியும். பாஸ்டரோட பொண்ணா இருக்கிறதுனால உன்னால புரிஞ்சிக்க முடியாது. பாஸ்டருடைய குடும்பத்தை போறதுனால உன்னால என்ன பண்ண முடியாது? அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. எப்ப ஏற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய ஞானம் ஒன்றுக்கு உண்டாகணும். உண்டானாதான் கலாத்தியர் 5 வந்து உனக்கு தெளிவானதா புரியும். கலாத்தியர் 5 அங்க நடந்ததை பேசுறாரு. இவைகள் ஞானமார்த்தம் உள்ளவைகள். எப்படிப்பட்ட ஞானமார்த்தம் உள்ளவைகள்? 28 பாருங்க. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மளை யாரோட கம்பேர் பண்றாரு? நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? ஈசாக்கை போல யார் பிள்ளைகள்? நீங்கள் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். என்ன பிள்ளைகள்? நீங்கள் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள், மறுபடியும் பிறந்தவர்கள், மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் கல்வாரி சிலுவையை விசுவாசித்து மறுபடியும் பிறந்தவர்கள். You are born again Christian. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் சொல்லிட்டு இப்ப அங்க கொண்டு வரார் 29. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தின போல இப்பொழுதும் என்ன பண்ணுகிறது? அது நடந்து வருகிறது. ஹலோ, என்ன நடக்குது? மாம்சமானவன் ஆவிக்குரியவனை துன்பப்படுத்தினது போல இன்னைக்கு என்ன பண்ணுகிறது? அது நடக்குதுன்றார். சரி, நடக்குது. என்னங்க பண்ணலாம்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? விட்டு கொடுத்துட்டு போலாமா? புதிய உடன்படிக்கையில் ஏதாவது நல்லதா சொல்லுங்க பார்த்து, கிளி ஜோசியம் கேட்குற மாதிரி கேட்டிங்கன்னா பவுல் திருப்பி அதே அருவாள் எடுத்து அதே ஆயுதத்தை எடுத்து வெட்டுறாரு. என்னது? 30 வசனம். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவனின் மகன் சுயாதீனம் உள்ளவருடைய குமாரனோடு சுதந்திரவாளியா இருப்பதில்லை, ஆகையால் அடிமையானவனையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. எது சொல்லுகிறது? எது சொல்லுகிறது? வேதம் சொல்லுகிறது. எது சொல்லுகிறது? அடிமையானவனையும் அவனுடைய மகனை என்ன பண்ண? புறம்பே தள்ளு. இவைகள் தான் ஞானம் அர்த்தம் உள்ளவைகள். ஞானம் பெற்றவர்கள் அடிமையானவனையும் அவன் பிள்ளையும் என்ன பண்ணுவார்கள்? புறம்பே தள்ளுவார்கள். சுதந்திரவாளியா இருக்க விட மாட்டாங்க. சுதந்திரவாளிகளை பரியாசம் பண்ண விட மாட்டாங்க. உங்களோட ரட்சிப்பை பரியாசம் பண்ண விட மாட்டீங்க. உங்களுடைய தேவனுடைய அழைப்பை பரியாசம் பண்ண விட மாட்டீங்க. தேவன் உங்களுக்கு தந்த சுதந்திரத்தை, சுதந்திரவாளிய ஆசீர்வாதத்தை, நன்மைகளை பரியாசம் பண்ண விட மாட்டீங்க. விடுறீங்கனாலே நீங்க யாருன்னு அர்த்தம்? நீங்க அறிவில்லாத ஆட்கள்னு அர்த்தம், முட்டாள்னு அர்த்தம். நீங்க தேவன் தந்த நன்மைகளை இழப்பீர்கள் அர்த்தம். அதனாலதான் ஜாக்கிரதையா இருக்கணும். வாழ்க்கை அதை காமிச்சு கொடுத்துரும். அதை ஒரு நாள் உங்களுடைய சொந்தக்காரங்களையோ உறவினர்களையோ உடன் வேலை யாரையும் மகிழ்ச்சி பண்ண விரும்பாதீங்க. யாரும் மகிழ்ச்சி பண்ண நீங்க ஒன்றும் கூத்தாடிகள் அல்ல. கூத்தாடிகளுடைய தலையெழுத்து தான் மற்றவங்களை மகிழ்விக்கணும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், ரத்தத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்கு அடிமையானவர்கள். நீங்கள் தேவனை மகிழ்விப்பது தான் உங்களுடைய வேலை. தேவனை முன்னிலைப்படுத்துவது தான் உங்களுடைய வேலை. சபை ஊழியத்தை முன்னிலைப்படுத்துவது தான் உங்களுடைய வேலை, உங்க கடமை அது. அதை தாண்டி இதெல்லாம் விட்டு கொடுத்து அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து வைக்கணும், அவங்களெல்லாம் மதிக்கணும். ஒரு நாள் தானே பிரதர், ஒரு நாளில் தான் பழம் சாப்பிட்டு வெளியே தோட்டத்தோடு துரத்தப்பட்டாங்க. ஹலோ,
பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? எல்லாம் ஒரு நாள் தான். வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு நாள் தான். ஒரு நாளுக்கு அதுதான் எங்கள் பிரச்சனைங்க. ஒரு நாள் தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரதர். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினா நீ உன் ஆசீர்வாதத்தை இழப்ப, நன்மை இழப்ப, சுதந்திரவாளின்ற பட்டத்தை இழப்ப, தேவனுடைய நன்மைகள் ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் இழந்து போய் நடுத்தரில் ஏசானின மாதிரி நிற்ப. அதான் நடக்கும், வேற ஒன்றும் நடக்காது. ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதில் ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும், இருக்கணும். இல்லைன்னா இழந்து போயிட்டு பேர் கத்தி கூப்பாட போட்டு ஒரு பிரயோஜனம் அங்கே இல்லை. அவன் மனம் திரும்பியும் அழுதும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம போனான் இருக்குது ஏசாவை குறித்து. எவ்வளோ பேர் உண்மை பாருங்க. இந்த சாதாரணமாக வெறும் ஆதியாகமம் மட்டும் படிச்சுட்டோம்னா கடந்து போயிடலாம். இது ஏதோ குடும்ப பிரச்சனை, நிறைய பேர் அப்படிலாம் போதிங்க. அது குடும்ப பிரச்சனை பிரதர், அது எல்லார் வீட்லையும் இருக்கும் பிரதர். எங்கள் அப்பாக்கெல்லாம் 2 பொண்டாட்டி இருந்தது பிரதர். என்னடா பேசுறீங்க, லைஃப்பை பற்றி பேசுங்கடா. ஒரு நாள் உங்களுக்கு புத்தி வராதா, ஞானமே வராதா? ஜனங்க கூட்டத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புத்தியெல்லாம் பேதலிச்சு போயிடுமா? ஜனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வழி சொல்ல மாட்டேன்றீங்க. சரி, பெற்றதையா தக்க வைக்கிறதுக்கு வழி சொல்லுங்கம்மானா அதையும் என்ன பண்ணுறதுல சொல்லி கொடுக்கறது இல்லை. இதுதான் வழி. அடிமையானவனையும் அவன் பிள்ளையும் அவனுடைய ஐடியாலஜிஸையும் அவனுடைய உறவையும் எல்லாவற்றையும் என்ன பண்ண புறம்பே தள்ளு, அவனை வைக்க வேண்டிய இடத்துல வை. அவ்வளோதான். புரியுதா இல்லையா? இல்லைன்னா கஷ்டம் இல்லை, நஷ்டம் தான் அது எல்லாமே. இங்கே அதான் சொல்ற ஞானமர்த்தம் உள்ளவைகள் என்னது அது? 31. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல், யாருக்கு பிள்ளைகளாயிராமல்? சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். யாருக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம்? சுயாதீனம் உள்ள கிறிஸ்துவுக்கு, சுயாதீனம் உள்ள ரட்சிப்புக்கு, சுயாதீனம் உள்ள மீட்புக்கு, சுயாதீனம் உள்ள தேவனுடைய வார்த்தைக்கு, வசனத்திற்கு, ஜீவனுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் யாராயிருக்கிறோம்? பிள்ளைகளாயிருக்கிறோம். அதை நிரூபிக்கணும் ஒவ்வொரு முறையும். புரியுதுங்களா? உங்க சொந்தக்காரங்க மத்தியில், உறவுகள் மத்தியில் அதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் உங்கள் ஆசீர்வாதத்தை, எதிர்காலத்தை நன்மையாக நீங்கள் பார்க்க முடியும். இல்லைன்னா அடிமையாளுடைய வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கை. நீ துதிக்கலாம், ஆராதிக்கலாம், வேறுபாடுன்றது வாழ்க்கையில் வேணும், வித்தியாசம்ன்றது வாழ்க்கையில் வேணும். அதுதான் இன்னன்றத அதே பவுல் இன்னும் விரிவாக ஒரு இடத்துல போதிக்கிறார். அதை பார்த்து முடிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம். புறம்பே தள்ளுன்றதுக்குரிய நல்ல விளக்கம் உள்ள ஒரு வியாக்கியானத்தை, சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே போதிச்சிருக்கிறார் பாருங்க கொரிந்து சபைக்கு. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 முதல் பாருங்க. அந்நிய நோகத்திலே அவ்விசுவாசிகளோட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. யாரோட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக? சரி, இந்த பிணைப்புன்னு தெரியும், ஃபெலோஷிப். எதில் பிணைக்கப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க, நல்லா கவனிங்க. நான் தான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போயிடுறீங்க சிலவங்களாம். எந்த எக்ஸ்ட்ரீமில் போயிடுறாங்கன்னா, அவங்க இந்து பிரதர், அதனால் அவங்க ஒதுக்கி வச்சிடறாங்க. நான் அப்படிலாம் பார்க்கக்கூடாதுன்றாங்க. அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அவங்களுக்குள்ள எந்த கலாச்சாரத்தை அவங்க பின்பற்றிட்டு போட்டோம். ஆனால் விசுவாசி அவ்விசுவாசின்றது எதில் வித்தியாசப்படுகிறது என்றால், அவர்கள் நம்புகிற நம்பிக்கையிலும் விசுவாச வாழ்க்கையிலும் தான் பார்க்கணும். அவங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இங்கே அழகாக எழுதுறாரு, அவ்விசுவாசியுடனே, அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசியுடனே என்ன பண்ணாதீங்க, நீங்கள் பிணைக்கப்பட. நுகம்னாலே தெரியும், நுகம்னாலே என்ன அர்த்தம்? அவர்களுடைய ஐடியாலஜிஸ்லாம் நீங்கள் சுமக்காதீங்கன்றார். அவங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கையாக மாறக்கூடாது. புரியுதா இல்லையா? ஒரு அம்மா திடீர்னு ஒரு போன வாரம் ஃபோன் பண்ணாங்க பாருங்க. பண்ணி அந்த அம்மாவுக்கு பிறந்த பேத்தியை வீடியோ காலில் காமிச்சா இங்கே ஒரு போட்டு, இங்கே ஒரு போட்டு, இங்கே ஒரு போட்டு, எல்லா இடத்தையும் ரவுண்டாக கருப்பு குழந்தை அழகாக இருக்குது. சபையில் விசுவாசியாக இருக்குது அந்த அம்மா ஒரு சபையில். அதான் கேட்டேன், குழந்தைய காட்டுறன்ற பேரில் ஏதோ பூச்சாண்டியை காமிச்சிட்டு உட்காந்துருக்குறேன்னு. குழந்தைய போய் அப்படி சொல்லலாமா? இதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு போட்டிங்கன்னா அப்படி தான் பண்ணுவேன் நான். என்ன வேலை இது? நீ ஒரு விசுவாசி தானே, சபைக்கு தானே போகிற. அது ஒன்றும் இல்லை பாஸ்டர், அது கண்ணு பற்றுன்றதுக்காக என்ன பண்ணுறேன் நான், அதுக்கே அங்கே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கணும், மொத்தமாக பூசிடாத, மொத்தமாக கருப்பாகிடு. நீ பொட்டு வைக்க போய் மற்ற இடம்லாம் வெள்ளையே தெரியுது, நல்ல குழந்தைக்குரிய அந்த சப்பியாக இருக்குது, எல்லோரும் கண்ணு வைப்பாங்க. மொத்தமாக கருப்பாகிட்டுன்னா பிரச்சனையும் கிடையாது, வேணா சொல்லி இங்கிருந்து அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு. என்ன புத்தி பாருங்க. சபைக்கு போகிற விசுவாசியாக இருக்கிற கொஞ்சம் கூட யோசிக்கிறது எந்த நுகத்தில் நான் பிணைக்கப்பட்டிருக்கிறேன்றது. ஒருத்தன் என் மேலே பார்த்து பொறாமப்பட்டு இல்லை எரிச்சலாகி ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ணி கண்ணால் என்ன அழிச்சிட முடியுமா? எந்த சினிமா பாடத்தில் பார்த்தீங்க இப்படி கண்ணில் இருந்து அப்படி ஒளி போய் காலி ஆகுறத? வசனம் சொல்லுது, துன்மார்க்கன் நீதிமான் மேலே கண்ணு வைக்கிறான். ஆனால் இன்னொரு வசனமும் சொல்லுது, நீதிமானுடைய கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேலே நோக்கமாக இருக்கிறது. நீ விசுவாசிக்கணும், அதுதான்.
என் மேலே 1000 கண்கள் படலாம், என் மேலே 1000 வெறுப்பு இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், எரிஞ்சு விழலாம். பிறந்த குழந்தைக்கு பார்த்துருக்குறீங்களா, ஃபோட்டோ போட மாட்டாங்க. ஃபோட்டோக்கு மேலே ஒரு இது நம்ம எமோஜிஸ் என்ன பண்ணுறது, போட்டு விடுறது. அன்றைக்கி என் கிளாஸ்மேட் ஒருத்தர் அப்படி தான் அனுப்பிச்சி விட்டா ஃபோட்டோவை. அங்கே என்னென்ன போனால் இது குழந்தை பிறந்ததுன்ற இது பொம்மை பிறந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்டேன். கழுத்து கீழே ஃபுல்லாக நார்மலாக இருக்குது, கரெக்டாக மூஞ்சி வரைக்கும் இது ஒரு பொம்மையை போட்டிருக்கிறேன். இல்லைடா கண்ணு பட்டுறோம்ல, அதனால தான் அப்படி வச்சுருக்கிறேன். முதல்ல அதை எடுத்துட்டு அனுப்பு, குழந்தை மூஞ்சி என்னன்னு தெரில அப்படின்னு. இல்லை இப்போ அனுப்ப மாட்டான், இன்னும் ஒரு வருஷம் ஆகும். 1 வருஷம் வரைக்கும் இதுக்கு பேசாமல் ஒன்று பண்ணு, கருப்பு துணி வாங்கி என்ன பண்ணுற, குழந்தை மூஞ்ச மூடி டாக்டர் கிட்ட கொண்டு போகும்போது என்ன பண்ணுறேன், டவல் போட்டு மூடி எடுத்துன்னு போகிறேன். பெரிய அறிவு. டாக்டர் கிட்ட காட்டும் போது அங்கே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கணும், அவர் செக் பண்ணணும், பார்க்கணும், கண்ணை பார்க்கணும், வாயை பார்க்கணும், எல்லாத்தையும் செக் பண்ணல. அப்போ அவர் கண்ணு படாதான்னு கேட்டேன். நான் வைக்கிறேன் ஃபோனை அப்படின்னா, அதான் நல்லது வச்சிரு, உங்களெல்லாம் திருத்த முடியாது, திருத்துறதுக்காகவும் நான் வரல, நான் ரட்சகரும் கிடையாது. பேசுகிறேன், புரிஞ்சுக்கிங்க, எல்லாம் உங்களால் நீங்களே நிம்மதி கெடுத்துக்குங்க, அவ்வளோதான். இது உலகத்தாருக்கு ஓகே தான் சொல்கிறேன், அவங்களுடைய நம்பிக்கை அது, அவங்களுடைய நுகம் அது, அதை நீயா சுமக்கிறது. இது மாதிரி பல காரியங்களை சொல்ல முடியும், பல காரியங்களில். உங்கள் வாழ்க்கையில் அந்நிய நுகத்தோடு என்ன பண்ணாது இருப்பீர்களாங்க நீங்கள். அந்நிய நுகம்னா அவங்களுடைய நம்பிக்கை, வேற ஒன்றும் இல்லை. அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய வழிபாடு, அவருடைய காரியங்களில் நீங்கள் என்ன பண்ணாதிருப்பீர்களாக, பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. என்ன பண்ணாதிருப்பீர்களாக. என் கிளாஸ்மேட் ஒருத்தி பாருங்க, அவன் பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்னு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டா. நான் சொன்னேன் கண்டிப்பாக வரேன், நீ ஃபேமிலியோடு வரணும், ஏன்னா இது மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் நீ வருவியான்னு தெரியாது, ஆனால் நீ எனக்காக நீ கண்டிப்பாக வரணும். அவங்க வீட்டுக்காரர் மில்ட்டு அவரும் ஃபோன் பண்ணி வாங்க, சரி வரேன் அப்படின்ட்டு சொன்ன மாதிரி ஃபேமிலியாக போயிட்டாங்க. அவள் பிராமண வகுப்பை சேர்ந்தவ, அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஆச்சாரமான வேலையும் அங்கே நடக்குது. பின்னாடி போய் கடைசியாக அங்கே தனியாக உட்காந்துருந்தேன் நானும் என் ஃபேமிலியும். ஒரு பார்த்து ஓடி வந்து பேசிட்டு என் மனைவி கிட்ட சொன்னாங்க, பாருங்க என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணணும், அதுக்கு ஒரு தட்டில் வந்து அரிசி அது இது எல்லாம் போட்டு வச்சுருக்கோம், பூலாம் அதெல்லாம் எடுத்து அவள் தலையில் போட்டு என்ன பண்ணுங்க நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு. என் மனைவி முடிக்கிற, அவளுக்கு தெரியாது அது என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன பண்ணணும், எப்படி போடணும்னு தெரில, போடுறன்ற பேரில் கண்ணில் போட்டு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுங்க. ஏன்னா எல்லாமே கலந்துருக்குது, மஞ்சள் இருந்து எல்லாம் கலந்துருக்குது. ஃபஸ்ட்டு அந்த எமோஷனில் பேசுகிறாவ, எல்லோரும் போடுவாங்க, அது மாதிரி நீங்களும் வந்து போடுங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன் சரி அவள் ஏதோ ஆசைப்படுறான், முதல்ல அங்கே போவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம் என்னான்ட்டு. என்னென்ன நன்மைனா நாங்கள் போகிறதுக்குள்ள அதெல்லாம் காலி ஆகிடுச்சு. அந்த எனக்கு முன்னாடி போன எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதை காலி பண்ணிட்டான். சந்தோஷமாக இருந்தது. போனோம், நின்னோம், அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அவங்களுடைய எந்த காரியம் இப்போ பாருங்க, உங்களுக்கு தெரியும் அந்த சடங்கு நடக்கும் போது பெண்கள் தான் போய் முன்னிலைப்படுத்தி எல்லாம் செய்வாங்க. அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்ததாங்க. அதில் எதுலையுமே ஈடுபடாமல் அவங்களுக்கும் மனம் வலிக்காமல் அந்த இடத்துல நாங்கள் பொறுமையாக உட்காந்துருந்தோம், டீயை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். ஆனால் கவனிச்சு பாருங்கள், பிராமண வகுப்புன்னா உங்களுக்கு புரியும், எதுக்கு கேஸ்ட்டு சொல்ல, அவங்களுடைய அந்த பழக்கத்தை சொல்கிறேன். ரொம்ப அதில் தீவிரமாக இருக்கிறவங்க. எல்லாம் முடிஞ்சுது, ஃபோட்டோ நின்னோம், எடுத்துகிட்டு சரி சாப்பிட போகலான்னு இறங்கணும். அங்கே ஸ்டேஜில் இருந்து கத்துறா பாருங்க, மோசஸ் போகிறான், அவனை எப்படியே சாப்பிட வைங்க, அவங்க அவனை அப்படியே ஏறி போயிடுவான் அவன் அப்படின்னு கத்துறான். எனக்கு அசிங்கமாக இருக்குது. அங்கேருந்து ஏன்டி கத்துற, இறங்கி வந்தாலும் கொஞ்சம் பேசு, தூரம் இருக்கலாம், கிளாஸ்மேட்டுன்னு தெரியுமா இல்லை என்ன, அங்கேருந்து ஏன் கத்துற நீ. முதல்ல அவங்க வீட்டுக்காரர் பார்த்தா கீழே ஃபோன் பண்ணிட்டா, அவர் பாவம் அங்கேருந்து முடியாறாரு மேலே. அவரோட ஓடி வந்து சார் போயிடாதீங்க சார், வந்து சாப்பிடுங்கன்னு கையை கூட்டு. நான் சொன்னேன் என்னெல்லாம் கூப்பிட்டு போகாதீங்க, நானாக போயிடுவேன், நீங்கள் மற்றவங்கள என்ன பண்ணுங்கள் பாருங்கள், மற்றவங்க என்ன பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள். அங்கேருந்து திருப்பி கீழே ஓடி வரா. என்ன அவர் கூப்பிட்டு போகிறேன்னா வேணான்னு சொல்லிட்டியா, நீ போயிடாதப்பா, வாப்பா கூட வாப்பா. அவங்க தங்கச்சி கூப்பிட்றான். என்ன மாற்றி எல்லாரும். நான் சொன்னேன் அது எப்படி சாப்பிடாம போவோம், இவ்வளோ தூரம் வந்துட்டேன், சாப்பிட்டு போகிறேன், நீ போய் வந்தவங்கள கவனி. இப்போ கவனிக்கணும் ஒரு விஷயத்தை, எதுக்காக சொல்கிறேன், மேன்மை பாராட்டுறது இல்லை, அவங்களுடைய எந்த கலாச்சாரத்தையும் அல்லது அந்த எந்த பழக்க வழக்கத்தையும் நான் என்ன பண்ணலாங்க, நானும் என் மனைவியும் எதுவுமே செய்யலை. சரி, அதுக்கான சூழ்நிலையும் வரல, செய்யலை. அதை நாங்கள் தவிர்க்கிறோன்றதையும் அவள் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்ச பிறகும் எங்களுக்கான அந்த கணம், எங்களுக்கான அந்த மரியாதை என்ன பண்ணலாங்க, புரியுதுங்களா, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா. நான் அவங்களுக்கு உரியதை செய்யலைன்றதுக்காக என்னுடைய கணம் அங்கே போயிடாது. பேசுறது புரியுதா இல்லையா. அந்த மரியாதை என்ன பண்ணாது, போகாது. எவ்வளோ இதுக்கெல்லாம் நம்ம சர்ச்சில் நடந்திருக்கிற சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட போயிருக்கிறேன், ஃபோட்டோவே வராது எனக்கு. 10 நாள் கழிச்சு பாருங்க, நான் அந்த ஃபங்க்ஷனே மறந்துட்டேன். 10 நாள் கழிச்சு எனக்கு அதில் என்னுடைய ஃபோட்டோஸ், நாங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட வாங்கி தனியாக அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில். எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய மகள் ரொம்ப குழந்தையாக இருக்கும் போது நானும் என் மனைவியும் ஒரு வாட்டி வீட்டுக்கு போயிருக்கோம். போகும்போது அவளை தூக்கி கொஞ்சிருந்தேன், அதை மொபைலில் ஃபோட்டோ வச்சுருந்தேன். அதெல்லாம் மறந்துட்டேன். என் மனைவி இருக்கிற நம்மளா அது அப்படி, அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தோம் அவ்வளோதான் இப்போ அப்படின்னு. நான் நம்மள மாதிரியே தெரில அப்படின்னா
ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளோ அன்பு, அவ்வளோ மரியாதை ஒரு புறஜாதி மனுஷகிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இறங்கி போய் அவங்களோட ஒட்டி தழுவி அவங்களுடைய நுகத்தெல்லாம் தூக்கி நம்ம மேலே போட்டுக்கிட்டா தான் நம்ம நல்லா இருப்போம், நல்ல மதிப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. அதுக்கெல்லாம் மேலான அபிஷேகத்தை, மேலான ரட்சிப்பை, மேலான ஒரு வாழ்க்கையை தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை இழந்துடாதீங்க. அந்நித்தியமான பாவ சந்தோஷத்துக்காக என்ன பண்ணிடாதீங்க. இதை அதுக்கு தான் பவுல் போதிக்கிறாரு. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் என்ன பண்ணாத, ஆமாம், பிணைக்கப்படாத, அந்த நம்பிக்கையில் போய் உன்னை போயிட்டு மிக்ஸ் பண்ணிக்காத. அப்புறம் நீதிக்கும் அநீதிக்கும் என்ன கிடையாது, அங்கே சம்பந்தம் இல்லை. ஒன்று நீதியா இரு, இல்லைன்னா நீ அநீதியா, ரெண்டுமே இருக்காது. சபையில் வரும்போது நீதியா இருக்கிற, வெளியே போனால் அநீதியா மாற, அப்படி இருக்காத. நீதிக்கு அநீதிக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே இல்லை. அப்புறம் சொல்ற ஒளிக்கும் இருளுக்கும் என்ன கிடையாது, அங்கே ஐக்கியமே இல்லை. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் என்ன கிடையாது, இசைவே. பேலியல்னா பிசாசு. கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கு என்ன கிடையாது, அங்கே எந்த விதமான இசைவும் இல்லை. இப்போ கவனிங்க, அவ்விசுவாசிகளுடனே விசுவாசிக்கு என்ன கிடையாது, விசுவாசிக்கு என்ன கிடையாது, பங்கு இல்லை, உறவு இல்லை. யாருடனே? இந்துக்களுடனே இருக்குதா, முஸ்லிம்களுடனே இருக்குதா? கிறிஸ்தவனாவே இருக்கலாம், அவன் ரட்சிக்கப்பட்டவனாவே இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சத்தியத்தை விசுவாசிக்க முடியாத ஒரு தற்குறியா இருந்தா, ஒரு விசுவாசியா இருந்தா, அவன் விசுவாசி தான். அவன் என்ன விசுவாசி? அவன் அவிசுவாசி. அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு என்ன கிடையாது, அங்க பங்கு இல்லை. என்ன இல்லை, அங்க பங்கு இல்லை. ஒரு பொண்ணு எப்படியே சொன்னா பாருங்க, புரிதலுக்காக சொல்றது எல்லாமே. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்கிட்டது எதுக்கு தெரியுமா? ஒரே ஜாதின்றது தான் முதல் காரணம். அப்புறம் தான் அந்த சபை, விசுவாசி, அதெல்லாம் ரெண்டாவது தான். ஹலோ, தூக்கி வாரி போடு. எனக்கு ஆச்சரியம் இல்லை, என்ன தெரியும் நமக்கு ஒரு அளவுக்கு. வாயிலே அது வரும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சபையில் உட்காந்துக்கிட்டு நான் என்ன பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், மண்டையில் ஒன்றுமே ஏறல. அப்புறம் எப்படி குடும்பத்தில் சமாதானம் இருக்கும்? இல்லை, நீங்களாம் எப்படி சாட்சியாக வாழ்வீங்க? அதான் கேள்வி எனக்கு. உங்களை கொண்டு கடவுள் என்ன கிரியை செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். கடவுள் உங்களை கொண்டு கிரியை செய்யணும்னா நீங்கள் கடவுளுக்காக உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்துருக்கணும். எந்த விதத்திலும் அவ்விசுவாசிகளுடனே இசைவில்லாமல் இருக்கணும். அவங்க நம்பிக்கைகளோடு, அவங்க வாழ்க்கைகளோடு எந்த விதமான பிணைப்பும் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் அந்நிய நோகத்திலே அவ்விசுவாசியுடன் பிணைக்கப்பட்ட பிறகு மேலே கிறிஸ்துவ வேஷத்தை தரித்து கொண்டு நாங்கள் ஊழியம் செய்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், ஊழியத்தில் ரொம்ப உதவியாக இருக்கிறோம், நாங்கள் தான் பெரிய இது, எங்கள் சர்ச்சு பெருசு, 10 பைசா பிரயோஜனம் இல்லை. திருப்பி சொல்கிறேன், நீங்களாம் வெறும் 100 கோடி கொண்டு சபை தான் கட்டுறீங்க. இங்கேருந்து அப்படி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டீங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது, பேர்லாம் சொல்ல விரும்பல. அவனுக்கு ஒரு நாள் வசூலே 100 கோடி. ஆஃப்டர் ஆல் நீங்கள் சொல்கிற பெருமைப்படுத்துகிறவங்க சபை எப்போ நம்ம பெருமை? சத்தியத்தை போதிக்கும் போது தான், ஜனங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்தும் போது தான். அவன் ஏற்றுக்கொள்ள ரெண்டாவது பேசணும். அதை விசுவாசி, நீங்கள் அவ்விசுவாசி இவங்க எப்படி தான் பேசுகிறான், பூ வைக்கிறவன், பொட்டு வைக்கிறவன். இப்போ சொன்னீங்கன்னா மற்றவங்க மேலே நமக்கு வெறுப்பு தான் வரும். அதுக்கு அவசியமே இல்லை. நான் எவ்வளோ புறஜாதி மக்களோட பழகிருக்கிறேன். அவங்களுக்குள்ள தேவன் மேலே விசுவாசம் இருக்கும். யார் மேலே விசுவாசமும் இருக்கும் அவங்களுக்கு, சபைக்கு போயிருக்க மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, விசுவாசிகளாக இருக்க மாட்டாங்க. நமக்கு கிடைக்கிற இந்த மாதிரியான வாய்ப்புகள், ஆராதனை வாய்ப்புலாம் அவங்களுக்கு கிடையாது. பட் ஸ்டில் தே ஹேவ் ஹோப் இன் காட். பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? ஹோப் இன் காட். 2024 லடாக் போகும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணுன்னு விரும்பும் போது முதல்ல தடையாக இருந்தது அந்த டீமுக்கு லீடாக இருந்த ஒரு கிறிஸ்தவர் தான், ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவர். அவர் இப்படியே சொன்னார், அவர் போனீங்கன்னா 15 நிமிஷம் முடிச்சுட்டு வந்துரு. அப்போ எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது யார் தெரியுமா? ஒரு புறஜாதி மனுஷன். அவர் கொஞ்சம் வயசானவர், கொஞ்சம் நல்ல பேசக்கூடியவர், கன்னியாகுமரி சேர்ந்தவர். அவர் சொன்னார், பேர் அவரை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்பி போயின்னே இருங்க. இல்லை, இது புது இடம், இது புது ரூட்டு, நீங்கள் இன்றைக்கி தான் முதல்ல பார்க்குறீங்க, அப்படி இப்படின்னு பயமுறுத்துறாரு. சொல்லி நான் பார்த்து அவனை கூட்டிகிட்டு வரேன், நீ கிளம்பு முதல்ல, அவன் கூட நான் இருக்கிறேன். அவன் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு மணி 12 மணி கூட முடிச்சுட்டு வரட்டும். இல்லை 12 மணிக்கெலாம் நாங்கள் இந்த இடத்தையே தாண்டிடுவோம், எந்த இடம் வேணால் தாண்டு. என்னங்க பிரச்சனை, நைட்டு 5 மணிக்கு மேலே எங்கேயுமே ஓட்ட முடியாது. அந்த மாதிரியான டெரெயின், அதெல்லாம் மலைப்பகுதி, ஓட்டவே முடியாது, வெளிச்சம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஆபத்தான இடம். அவர் சொல்ல பாருங்க, 12 மணிக்கெலாம் நாங்கள் இங்கே இருப்போம், 6 மணிக்கெலாம் நாங்கள் போய் சேர்ந்துருப்போம். நீங்கள் இந்த லேட்டில் அவன் சொல்கிற டைமுக்கெல்லாம் சர்ச்சு முடிச்சுட்டு அவன் கிளம்பி எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு வரதுக்கெலாம் நைட்டு 9-10 மணி அவன் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றார் அவர். அது ஆச்சரியமான விஷயம். திரும்ப இவ்வளோத்தையும் பேசி போட்டு காலையில் 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்க. நான் பைபிள் எடுத்துக்கிட்டு கிளம்பி சர்ச்சுக்கு போகிறாங்க. போயிட்டு ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு திரும்பி 12 மணிக்கு வரலாம். அது வரைக்கும் அவர் பொறுமையாக காத்திருந்தார். யாராக இருந்தாலும் அதிர்ச்சி ஆகும். ஏன்னா எல்லாம் பணம் செலவு பண்ணி அதில் வராங்க, சும்மா கிடையாது. கிட்டத்தட்ட 7-8 நாள் தமிழ்நாட்டிலிருந்து வண்டி தினமும் 600-700 கிலோமீட்டர் 12 மணி நேரம் ரைட் பண்ணி அந்த இடத்துக்கு அம்பாலான்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹரியானாவில்
இன்னும் ஒரு 9 நாள் இருக்குது. யாரும் வந்து தனிச்சு போவ அல்லது தனியாக இருக்க விரும்ப மாட்டாங்க. அவர் பாருங்க காலில் இருந்து உட்காந்துருக்காரு என் ரூம்ல. உலக பிரகாரம் மனுஷன். எதுக்கு? நான் கடவுளை எந்த அளவுக்கு மதிக்கிறேனோ அதே மதிப்பு என்ன பண்ணுது அவருக்குள்ளேயும் இருக்குது. அவர் என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் ஒன்று என்னை சார்ந்து நான் முதல் அங்கே தான் பார்க்குறேன் அவரை. நான் நிற்கிறார். நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரைக்கும் கூட இருப்பேன், நீ கிளம்புன்றார். 12 மணிக்கு பாருங்க அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறோம். சரி வாங்க நான் கிளம்பலாம். எனக்கும் மனசில் கஷ்டம், பேசாமல் இவரை போக விட்டுருக்கலாம், நமக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டாரே பாவம், நைட்டில் எப்படி நம்ம கூட ரைட் பண்ணுவார் தெரியலேன்னு போகிறான். போனால் முன்னாடி அந்த மாதிரி ஒரு மழையை நான் பார்த்ததே இல்லை, வெள்ளத்தை பார்த்ததே இல்லை. முன்னாடி ஒரு பெரிய பாலம் பாருங்க, அந்த பாலமே அப்படி மூழ்கி போயிருக்குது. முக்கவாசி யார் அவர் பாலமே தெரில. எனக்கு அப்படி நடுத்தரில் நினைக்கிறேன், எப்படியா போக போகிறோம், எப்படி இப்போ எப்படின்னா சிவந்த சமுத்திரம் மாதிரி ஆயிடுச்சு. காலைல போனவங்க எல்லாம் தாண்டி போயிட்டாங்க பாலத்தை. ஏன்னா தாளத்து மேலே ஏறவே முடியாது, காரை ஏற முடியல, அவ்வளோ தண்ணி எல்லாம் பின்னாடி பேக் அடிச்சு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. 1/2 மணி நேரம் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கிறேன் நானும் வரும். ஒரு கட்டத்தில் பாருங்க தெய்வாதீனமாக யாருமே உதவிக்கலாங்க, பேசவும் முடியாது, அந்த மாதிரி மழை. கூகுள் மேப்ஸ் தப்பாக காட்டும், ஒரு இடத்துல ஒரு ரூட்டை காட்டு, சின்ன ரூட் அது. அந்த இந்த ரூட்டை நம்பி போகலாம் வாங்க அப்படின்னு போனால் நேராக போய் அழகான ஒரு இடத்த போய் சேர்க்குது. ஒரு 1/2 மணி நேரத்தில் மதியானம் நாங்கள் போகும்போது ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு பசி எடுக்குது, ஒரு தாபாவில் போய் சாப்பிட்லாம் வாங்கன்னு போகிறோம். கைத்து போடுறோம். இந்த காலை 7 மணி கிளம்பிச்சுலே ஒரு குரூப்பு, அது மழை பெஞ்சு ஓவராக மழை பெய்யறதுனால காலைல 4 மணி நேரமாக அங்கே உட்காந்துருக்குது. காலைல 4 மணி நேரமாங்க. அதில் முக்கியமாக அவர் இருக்கிறார், டீம் லீடர் இருக்கிறார். நேராக அந்த வீடியோ போட்டு நேராக போய் அவர்கிட்ட தான் சொன்னேன். என்ன சொன்ன, காலைல நீ சர்ச்சுக்கெலாம் போனால் லேட்டாக வருவேன், இதெல்லாம் வேற எவனா பேசியிருந்தா கூட பரவாயில்ல, நீ பேசக்கூடாது. கிறிஸ்தவனாக இருக்கிற என்ன பண்ணக்கூடாது, சும்மா பேர் மட்டும் டேவிட், என் தம்பி பேர் தான் அவருக்கு, டேவிட்லாம் வச்சுக்கூடாது. ரியல் லைஃப்லையும் டேவிட்டாக இருக்கணும். நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறோம், காலைல நீ என் கூட சேர்ந்து சபைக்கு என்ன பண்ணியிருக்கணும், வந்திருக்கணும். ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷனே இல்லாத இடம்லாம். அதுக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துக்கு போகிறோம், ஹண்டர்னு ஒரு இடத்துக்கு போகிறோம், லடாக்குள்ள. அங்கே இயேசுவே யாருன்னு தெரியாதுன்றான். அழுகியே வந்துருச்சு எனக்கு ஒரு கட்டத்தில், வண்டி ஓட்டும் போதே கலங்கிட்டேன். இயேசுவை யாருன்னு தெரியும். சமைக்கிற ஆளுகிட்ட போய் ஏப்பா சர்ச்சு எதுவுமே நீங்கள் சொல்கிறதே தெரில அப்படின்றான். மொபைல் ஸ்மார்ட் ஃபோனில் போட்டு காட்டுறேன் சர்ச்சுனா அப்படி இருக்கும், இப்போ சிலுவெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்றான். அங்கே ஒரு கடையில் போய் கேட்குறேன், அதுவும் இல்லைன்றான். அப்புறம் தான் அங்கே போய் என்னன்னு படிக்கும் போது தான் தெரியுது, வெறும் புத்திசமும் முஸ்லீம் மட்டும்தான் அங்கே இருப்பாங்கன்ட்டு. ஒரு ஊழியக்காரனும் ஒரு விசுவாசியோ யாருமே இது வரைக்கும் இயேசுவை, நான் ஒன்றும் வெளிநாட்டை பற்றி பேசலை, இந்தியாவுக்குள்ளே பேசுகிறேன். 100 கோடிக்கு சபை கட்டன்ட்டீங்க, அங்கே ஒரு சபை கூட இல்லை, இயேசு யாருன்னு தெரியாதுன்றான். ஹலோ, பேசுறது புரியுதா? அங்கே போய் பேசுங்க, அங்கே போய் காட்டுங்க, உங்களுடைய வேலையை ஊழியத்தில் காட்டுங்கன்ற. இயேசு அறிவிக்கிறத காட்டுங்க. இயேசு தான் சொன்னார், 100 கோடி ரூபாய்க்கு சபை கட்டுன்னு கேட்கல. நல்லது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லது, நான் அதுக்கு எதிராளி இல்லை. நாளைக்கு நம்மளும் வளரணும், நாளைக்கு 400 கோடி கூட கட்டுவோம், அது பெருசு இல்லை. எது தெரியுமா பெருசு? அறிவிக்கப்படாத இடங்களில் போயிட்டு, இது வரைக்கும் தெரிவிக்கப்படாத இடங்களில் போயிட்டு என்ன பண்ணோம், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இயேசு யார் என்பதை சொல்லணும். அதை தான் சொல்லிட்டு போனார். நீங்கள் உலகம் முழுவதும் சென்று சகல ஜாதியரையும் சீஷராக்கினார். போறதே கிடையாது. சென்னையில் நான் பெரிய பாஸ்டர், காஞ்சிபுரத்தில் நான் பெரிய பாஸ்டர், எனக்கு கிழித்தினி விசுவாசிங்கெல்லாம் பாஸ்டருக்கு ஜால்ராவாக மாறிக்கிட்டு, எங்கள் பாஸ்டர் தான் பெரிய பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் மாதிரி வியாக்கியானம் பண்ணுறவங்க யாரும் இல்லை. அதான் சொல்கிறேன், வெளியே போனால் இவங்களெல்லாம் பார்த்தா காரி துப்பணும். அதுக்கு தான் போகிறேன், கடன் வாங்கியாவது வெளியே போகிறது காரணம் தான். இல்லை நான் இந்த குண்டு சட்டி குட்டிலே குதிரை ஓட்டிக்கிட்டு நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய சபை ஏசி போட்டு நடத்துகிறேன், நான் தான் இத்தனை யார். வெளியே போனதான் தெரியுது, வேலை ஒன்றும் எக்கச்சக்கமாக இருக்குது, அறுவடை மிகுதி, ஆட்களோ கம்மி. இன்னைக்கு கூட சபைக்கு விசுவாசி வேணும்னு கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, வாலிபர்கள் வேணும்னு கேட்குறேன். எதுக்கு? அவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதெல்லாம் எனக்கு எண்ணம் கிடையாது. அவன் ஊழியக்காரன் ஆகணும், அறிவிக்கப்படாத இடங்களில் போயிட்டு அவன் ஊழியத்தை செய்யணும். அந்த மாதிரியான விசுவாசிகளை தாங்க, அந்த மாதிரியான ஆத்துமாக்களை தாங்க. அனுப்புறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், பேக்கப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். எங்கெங்கெல்லாம் இல்லைன்னு எனக்கு தெரியும், அங்கெல்லாம் அனுப்புறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஆனால் அதுக்கு ஆட்கள் தான் இன்னைக்கு இல்லை, யார் தான் கிடையாது அதுக்கு. ஆமாம், ஏன்? புத்தி அது மாதிரி. அவனுக்கு நாட்டம்லாம் இதில் உலகத்தில் இருக்குது, அன்விசுவாசியுடைய நுகத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறதுனால விசுவாசி சிந்திக்கிற மாதிரி அவங்களால என்ன பண்ண முடியல, சிந்திக்க முடியல. அப்போ என்ன ஆகுது? இதை கேட்க வேண்டியதாக இருக்குது. அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? 16, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இப்போ கவனிங்க, நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன், விசுவாசியாக இருக்கிறேன், அவர்களுக்குள்ளே என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்கு யாராக இருப்பேன்? நான் தேவனாக இருப்பேன். தெரியுதா? அடிமையானவனுக்கும் விசுவாசிக்கனா வித்தியாசம்னா, எனக்குள்ள தேவன் இருக்கிறார், அவனுக்குள்ள யாரு கிடையாது. எனக்குள்ள தேவன் உலாவுகிறார், அவனுக்குள்ள தேவன் உலாவுது. அதனால தான் நான் அவனை விட்டு பிரிஞ்சு போக வேண்டியதாக இருக்குது, அவனை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டியதாக இருக்குது.
அவனுடைய நம்பிக்கைகளை, அவனுடைய காரியங்களை எடுத்து என் பக்கத்தில் நான் வைக்காம தள்ள வைக்கிறது காரணம் என்ன? எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவருடைய வார்த்தைகள் உண்டு, வசனங்கள் உண்டு, பிரமாணங்கள் உண்டு. அதை பின்பற்றி நடக்குவது தான் என்னுடைய வேலை. பிகாஸ் ஐ எம் ஸ்ட்ரே ஃபார் ஹிம். நான் அவருக்கு அடிமையாக இருக்கிறேன். நிஜமானுடைய விருப்பம் என்னவோ அதை நான் செஞ்சாகணும். இங்க அப்ப பாருங்க சொல்றாரு, அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய யாராகவே இருக்கிறீர்கள். நீங்கள் ஆலயமாகவே இருக்கிறீர்கள். யாராகவே இருக்கிறீர்கள் நீங்கள்? எவ்வளவு பெரிய ஸ்தானம் பாருங்க, எவ்வளவு பெரிய உயர்வு, எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு தகுதி. அல்பத்தனமா, அற்பத்தனமா, கேவலமா, கீழ்த்தரமா, ஏதோ சின்ன மதிப்புக்காக, சின்ன உறவுகளுக்காக இவ்வளோ பெரிய மேன்மையான ஸ்லாக்கியத்தை என்ன பண்றீங்க? இடத்த தூக்கி போட்டுடுறீங்க. ஏசாவ மாதிரி ஒருவேளை கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணா தூக்கி எரிஞ்ச மாதிரி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாவே இருக்கிறீங்கன்னு சபை சொல்லுது, வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு. அதை சாதாரணமான இந்த அடிமை பிள்ளைகளுக்காக, அடிமையின் வாழ்க்கைக்காக என்ன பண்றோம்? அதை தூக்கி எரிஞ்சிட்டு அவங்கள மாதிரி வாழ ஆரம்பிக்கிறோம். சொல்றாரு 17, ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து, இப்ப கவனிங்க, நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய், ஹலோ இதோட மிக்ஸ் ஆகுது தெரியுதா உங்களுக்கு? அடிமையானவளையும் அவன் பிள்ளை என்ன பண்ண புறம்பே தள்ளு, அது அப்படியே பேசுறாருங்க. நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய், என்ன பண்ணி பிரிந்து போய் புறப்பட்டு அப்படின்னா நகருன்றாரு. அவன் நம்பிக்கைகள் இருந்து நகரு, அவங்க பேச்சுகள் இருந்து நகரு, அவங்களுடைய அவிசுவாச வார்த்தைகளில் இருந்து நகரு, பிரிந்து போ, ஒட்டி உறவாடாத, கொஞ்சி கொலவாத, பிச்சுக்கிட்டு போயிடும் எல்லாமே. பேசுறது புரியுது. பல விசுவாசியோட தோல்வி அங்கே தான் ஆரம்பிக்குது. சபையில் முதல்ல ஒரு திருமணம் செஞ்சு வச்சோம், உதாரணத்துக்காக சொல்கிறேன். பண்ணி வைக்கும் போது பொண்ணோட வீட்டில் இருக்கிறவங்க அவிசுவாசிகள், அவங்க ஆண்டவரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவங்க. இந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்தா. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு போயிட்டு இந்த மனுஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சார்? இவர் ஒரு விசுவாசி, அப்படியே மனைவி இங்கே வரா. இவங்க என்ன பண்ணுறா? போயிட்டு மாமனாரோட கொஞ்சி கொலாவி அவங்களோட மடியில் படுத்து எல்லாம் பண்ணுறார். நீங்கள் கேட்கலாம், பண்ணக்கூடாது. பண்ணலாம். அது உன் விசுவாசத்துக்கு, உன்னுடைய அழைப்புக்கு, உன் குடும்பத்துக்கு, உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத வரைக்கும். ஆனால் பிரச்சனை வரும், ஆமாம் வரும். அதனால தான் இங்கே சொல்கிறார், நீ என்ன பண்ண? அவங்கள விட்டு பிரிந்து போ, தள்ளி நில்லு, ஒட்டி உறவாடாத, பெத்த அப்பனாவே இருக்கலாம். பேசுறது புரியுதா இல்லையா? மனைவிக்கு கூட வேற வழி இல்லை. ஆனால் மனைவிக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வேதத்தில் மனைவிக்காக விட்டு கொடுத்த ஆதாம் முதல் எல்லாமே வீணா போன கதை தான் இருக்குது. ஆண்டவருக்காக, மனைவிக்காக ஆண்டவர் விட்டு கொடுத்த மொத்த பேருடைய கதையும் வீணா போனது. இன்னைக்கு அதை தான் பெருசாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா? மனைவியை வந்து கடவுள் மாதிரி வச்சுக்கிட்டு, மனைவி கிட்டே ஏதோ பிரச்சனை வந்தால் பார்த்தியா, மனைவி கிட்டேயோ அன்பா வாழ தெரில, ஒத்துமையாக இருக்க தெரில, இவனுங்களாம் ஊழியம் பண்ணுறாங்களா, இவங்களாம் விசுவாசியான்றாங்க. நீங்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் ஒரு சங்கீதம் கூட படிக்க உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா பண்ணவன் முதல்ல அந்த வேலை தான் பார்த்தாங்க. அதனால் பிரிந்து போகிறதையோ அல்லது வந்து ஒன்றாக வாழதை பிரிக்கிறதோ என்னோட எண்ணம் கிடையாது. சரியானதும் இல்லை அது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி பிரகாரம் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் வாழுங்க, முயற்சி பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஆனால் அங்கே ஒரு சூழ்நிலை உண்டாகுது அவனுக்கு. மீகாலோட தாவீதை எடுத்துக்கிடுங்க. மனைவியோடைய பாயிண்ட் என்னது? தேவனை தூஷிக்கணும், தேவனுக்கு முன்னாடி நீ உன்னை தாழ்மைப்படுத்தக்கூடாதுன்றது. ஆனால் இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவனுக்கு இருக்குது, ஒன்று கடவுளா இல்லை மனைவியா. அந்த ஆப்ஷன் வரும்போது he chooses God. தாவீது யாரை செலக்ட் பண்ணாங்க? மனைவியை விட தேவன் தான் முக்கியம். சரி, ஆமாம், அப்படி இருந்தான். யோபு எடுத்துக்கோங்க. யோபு யாரு? யோபுக்கு வந்து சோதனை, அந்த சோதனை தான். எல்லாமே போயிட்டாங்க, யாருமே கிடையாது, பணம் கிடையாது, உறவுகள் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, யாரும். ஒரே ஒரு ஆதரவு மனைவி தான். இவன் அவனை பார்த்துக்கிறதுக்கு ஆள் அதுதான். இப்போ எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, கடைசி காலத்து யார் பிரதர்? மனைவி இருந்தால் தான் பிரதர் இருக்குன்றதுக்கு என்ன பிரதர் கேரண்டி இருக்குது? ஒன்றும் கிடையாது பிரதர். ஆனாலும் அவன் பேச்சு கேட்பான். ஹலோ, பேசுறது புரியுதா? யோபுக்கு என்ன வந்து சோதனை? அதே சோதனை தான். மனைவி சொன்னா தேவனை தூஷித்து ஜீவனை விடுனா. அவனுக்கு இருந்த ஆப்ஷனுக்கு பண்ணியிருக்கலாம். அது பண்ணாதான் அவன் பார்த்துப்பா, சோறு கொடுப்பா, தண்ணி ஊற்றுவான். அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக பலவீனம், நோய் எல்லாமே வந்தது யோபுக்கு. ஆனால் அவன் சொன்னது, பைத்தியக்காரிய போல பேசாத. யாரு போல பேசாத நீ? ஆமாம், அதட்ட வேண்டிய இடத்துல, பேச வேண்டிய இடத்துல, நிதானிக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் என்ன பண்ணாம மௌனமாக இருக்கல, பேசினான். எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவான். போய் இன்னும் பெரிய சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ போகிற? அங்கே போய் அவங்க கூடயே பேசி, அவங்க கூடயே பழகி, என் கூடயே உடம்பை விற்று, என் கூடயே படுத்து ஏதோ ஒன்று பண்ணி நாசமாக போகிறேன். எவ்வளோ ஃப்ராங்காக பேசுவேன். ஏன்னா நீ ஃபுல்லாக தான் நீ கதை. உனக்கு கொடுத்துருக்குற இடம் எங்கே? அங்கே நீ இருக்க வேண்டிய இடம் எங்கே? நீ கொடுத்த வாக்குறுதி என்ன? பிறர் முகம் பாராமல், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும்
கருத்து வேறுபாடு. என்ன கருத்து உங்களுக்குள்ள வேறுபாடு வருது? கிறிஸ்துவுக்குள் ஒற்றுமையாக இருக்கிறவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு எங்கிறது வருது? நான் கேட்குறேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த பிரச்சனை எல்லாமே எங்க ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் அவ்விசுவாசியுடனே தொடர்புகளை வைத்துக் கொள்ளும் பொழுது, பழக்க வழக்குகளை வைத்துக் கொள்ளும் பொழுது, அவங்க பழக்க வழக்கத்தில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களை அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் அடிமையாக மாறுறீங்க. நான் சொன்னாலே ஒருத்தரை, அவர் அப்படி தான் போய் கடைசி அவங்க அப்பா சொன்னார், இது பாரு அவனை விட்டு வந்துரு. அந்த பொண்ணு கேட்டா, இங்கே தான் நடந்தது, இதே இடத்துல தான் 10 பேரும் சேர் போட்டு உட்காந்துருந்தாங்க, நானும் அவர் அங்கே உட்காந்துருந்தோம். அந்த பொண்ணு எங்கள் அப்பா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. எங்கள் அப்பா சொல்கிறார், ஏம்மா அவன் ரட்சிக்கப்பட்டவம்மா, அவன் 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் கடவுள் பிள்ளைம்மா, கணவன் மனைவியாக இருக்கிறீங்கம்மா, பிரிஞ்சு போகக்கூடாது பேசுகிறாரு. அவள் எழுந்து நின்று சொல்கிறீங்க பாருங்க, எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அக்காங்க 3 பேர் இருக்கிறாங்க, எங்கள் அண்ணன், என் குடும்பத்தோடைய விருப்பம் தான் முக்கியம். 5 வருஷம் வாழ்ந்துட்டோம், இதுக்கப்புறம் வாழ முடியாது. நான் வந்து எங்கள் அப்பா பேச்சை தான் என்ன பண்ணுவேன் நான், ஆமாம் கேட்பேன், கொல்லாபுரி பேச்சை தான் கேட்பேன். அப்புறம் கொள்ளையில் தான் போனோம். பேச்சு கேட்டா அங்கே தான் நடந்தது. அவளுக்கு கூத்தம் நடந்து பிரிஞ்சுட்டு நான் சொல்ல வேண்டியது இல்லை. இன்றைக்கும் பார்த்தேன் நான் ஒரு இடத்துல, யாராக இருக்கிறான்னு நான் சொல்ல விரும்பலை. இருக்கிற இடத்த விட்டு தடுமாறி போனா முடிஞ்சது கதை, அவ்வளோதான். புரியுதா இல்லையா? பார்த்தாலே அருவேறுப்பாக இருக்குது, பேச பிடிக்காது யாருக்குமே. ஏழை கூட பேசிடலாம். ஆனால் இந்த மாதிரியான ஆட்களுக்கு இருக்கிறாலும் நம்ம பண்ண முடியாது, பேச முடியாது, தெரிஞ்சவங்க கூட சொல்லிக்க முடியாது. அதெல்லாம் அதெல்லாம் பெரிய ஒன்றும் இல்லை பிரதர் நினைக்கிறாங்க சமுதாயத்தில். ரொம்ப அசிங்கம் அதெல்லாம். வாழ்க்கையில் வாழும்போது தான் தெரியும் அதெல்லாம். அதனால தான் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே நான் தேவனாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்கள் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்படுற வேலையை பாரு. இன்றைக்கே முடிவு பண்ணாத, நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தக்க கொள்ளணும், தேவன் தந்த ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், தேவனுக்கு தந்த மீட்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், தேவன் எனக்கு தந்த சுதந்திரத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஹலோ, அடிமையும் அவன் பிள்ளையும் அவனுடைய நம்பிக்கையும் நான் என்னை விட்டு என்ன பண்ண புறம்பே தள்ளணும். அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை என்ன பண்ணாதிருங்கள் நீங்கள். அதான் பாயிண்ட். எதை தொடாதிருங்கள் நீங்கள். இப்போ அவங்க மாமா அவங்க வீட்டுக்கு வரது பிரச்சனை இல்லை, அவர் கொடுக்குற சாப்பாடை நீங்கள் சாப்பிட்றதுலாம் பிரச்சனை இல்லை, அது எல்லாமே ஏற்றுக்கொள்ளலாம். படைச்சு தான் கொண்டு வந்திருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலே ஒரு பவர் இருக்குது உங்கள் ப்ரேயருக்கு. ப்ரேயர் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கு. ஆண்டவரே நீ தந்த உணவுக்காக நன்றி. காக்கா வாயிலிருந்து வந்ததே சாப்பிட்டான் இருக்குது. மனுஷன் கொடுத்து சாப்பிட்றதுல உங்களுக்கு அவ்வளோ இதுவா? காக்கா இதெல்லாம் சாப்பிடுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? செத்த எலியை சாப்பிடும், செத்த மாம்சத்தை சாப்பிடும், எல்லா கருமத்தையும் தின்னு அது வாயிலிருந்து எடுத்துன்னு வருது. அது வாயால் ரொட்டியும் கறி குழம்பையும் எடுத்துன்னு வருது. தீர்க்கதரிசி சாப்பிட்டான் இருக்குது. யார் சாப்பிட்டான் இருக்குது? நானும் ஒரு பேரை கத்தியாலே வெட்டி போட்டவன், அவ்வளோ பெரிய வீரன் அவன், அவ்வளோ பெரிய வீரன், ஒரு ராணியை எதிர்த்து நிற்கிறவன், ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கிற வீரம் உள்ளவன், காக்கா எடுத்துகிட்டு வரக்கூடிய அப்பத்தையும் இதையும் சாப்பிட்டான் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம சொந்தக்காரர்கள் இல்லை மனுஷங்களும் யாரும் கேவலமானவர்கள் அல்ல. அவங்க எந்த நம்பிக்கையில் கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் சரி, அமைதியே சாப்பிட்டுட்டு அவங்கள வாழ்த்திட்டு அசுத்தமானதை என்ன பண்ணாதிருங்கள் நீங்கள். ஆமாம், இதில் அவங்க சிந்தனை எண்ணத்தில் யோசனை இல்லை, இதெல்லாம் புகுத்துவாங்க. நீ கொஞ்சம் வந்து பாரு, சினிமா தேட்டர் கொஞ்சம் வந்து பாரு, என் கூட வந்து பாரு. ஹலோ, இப்படிலாம் பேசுவாங்க. நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஹலோ, ஒரு கிறிஸ்தவனே, எங்கள் அப்பா என் தம்பி இறந்துருக்கிறப்ப ஒரு கிறிஸ்தவ ஆள் எங்கள் அப்பாயிட்ட வந்து என்ன திரும்ப சொன்னார், ஏன்னா பிசாசுக்கு அதுதான் ரொம்ப வெயிட்டான டைம் அவனுக்கு. என்ன திரும்ப சொன்னார், இங்கே பாருங்க, நீங்கள் இப்படியே புள்ளியை நினச்சி உடம்பை கெடுத்து வாந்தி எடுத்துக்கிட்டு இப்படியே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. 2 வாரமாச்சு. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நீங்கள் வாங்க, நான் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறேன், கொஞ்சோண்டு குடிங்க, எல்லாம் என்ன பண்ணிவிடும் உங்களுக்கு, எல்லாம் நார்மலாகிடும். நாங்கள் தான் உட்காந்துருக்குறோம் உள்ள. எப்படி பாருங்க, என்ன ஐடியாலாம் தரானுங்க பாரு. கிறிஸ்தவன் தான் தருவான் அதெல்லாம். நான் எழுந்து வெளியே வந்தேன் பாருங்க. பேர் எதுக்கு வந்த நீ முதல்ல, எதுக்கு வந்த, என்ன வேலை உனக்கு முதல்ல? இங்கே எழுந்து ஒழுங்காக நம்மளோட வெளியே போய்கிட்டே நாங்கள் பார்த்துக்குறோம். அன்னைக்கு சாயந்தரம் தான் பார்த்தீங்கன்னா இதே வீட்டில் யாருமே கிடையாது. மரணம்னா ரொம்ப கொடியுது. அது சிலவங்களுக்கு சாதாரணமாக இருக்குது, நமக்குலாம் அது ரொம்ப கொடியுது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே ஒரு வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் கூட ஆயிடுச்சு. இன்றைக்கும் அதோடைய தாக்கம் அதிகமாக போவே இல்லை. அதில் இருந்து இருக்குது.
அந்த நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் இந்த செலிப்ரேஷன் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். எதுவுமே செய்யலை. ஒரு 2-3 வருஷம் நம்மளால் செய்ய தோணலை. உலகத்தான இல்லை, உலகத்தாலாம் பாருங்க எடுத்து போய் போட்டு வந்தோடனே கறி குழம்பு தின்னுட்டு உட்காந்துருப்பான். அவன் புத்தி அப்படி தான். ஒரு நாய் கூட அப்படி செய்யாது. ஒரு நாய் கூட அப்படி செய்யாது. இட் டேக்ஸ் டைம். ஒரு நாய் பாருங்க, ரொம்ப 4 வருஷம் துரத்தி எல்லா காரு எல்லாத்தையும் துரத்தும். ஒருத்தர் எதுக்கு இது இப்படி காரை மட்டும் துரத்துதுன்னு கேட்டால் காருக்காரன் ஒருத்தர் அதை குட்டி ஏற்றிட்டானா, அதுக்கு அதோட நினைவு போவே இல்லை பாருங்க, அந்த பாதிப்பு. அதனால போகிற வர காரையே துரத்துது. அது சொன்ன இது காரில் அடிபட்டு செத்து போவோம். எப்படி மாற்றுறது? அதை மனுஷனாக இருந்தால் சொல்லி திருத்தலாம், அதுக்கிட்ட எப்படி சொல்கிறது? ஒரு நாய்க்கு தான் குட்டியை இழந்து போனதுக்கு, அதுக்கு 10 குட்டி இருக்குதுங்க, ஒரு குட்டி போனதுக்கு அந்த பாதிப்பு அதால் என்ன பண்ண முடியல, வைக்கவே முடியல. அப்புறம் அந்த குடும்ப கட்டுப்பாடு ஏதோ ஒன்று பண்ணுறன்ற பேரில் அதுக்கு தூக்கின்னு போனாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வரல. அதுங்க ஒரு நாயே அப்படி இருக்குது. மனுஷங்க பாருங்க ரொம்ப கேவலமாக இருப்பான். அது யாரு அதெல்லாம் பற்றி கவலைப்படுறதே இல்லை. அவன் சுயநலவாதி ஆகிட்டான் பாருங்க. அவன் சந்தோஷத்தை அவங்க இதை தான் பார்க்குறான். தண்ணி அடிக்கிறது, அது பண்ணுறது, இது எப்படி வருது மனசு உங்களுக்கு? நான் கேட்குறேன், உங்களை பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க? விட்டுருங்க. இவ்வளோதானே அவனுடைய மனசு, இவ்வளோதானே அவனுடைய இரக்கம், இவ்வளோதானே அவனுடைய அன்பு. எவ்வளோ மோசம். நம்ம உலகத்துக்கு காண்பிக்கணுங்க நம்ம எப்படிப்பட்ட மனம் உள்ளவர்கள், எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள், எவ்வளோ அன்பானவர்கள், எப்படிப்பட்ட மென்மை உள்ளவர்கள், எல்லாத்தையும் காட்டணும். உலகம் பார்க்கணும், அதை கற்றுக்கணும். நம்மளை பார்த்து நம்மளாம் சாட்சியம் இல்லாமல் போகும் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சாம்பிஸ் ஒரு தற்கொலை கூட்டம் உருவாகி இருக்குது. இன்றைக்கி நீதிபதியிலேருந்து எல்லாம் வந்து இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 4ஆம் தேதி ஜெயிச்சு வீட்டில் இருக்கிற வாலி பிள்ளைங்களை பார்த்துங்க, மனைவியை பார்த்துங்க, இந்த 2 பேரையும் மட்டும் பார்த்துங்க. எது ஒன்று நடக்கலாம். கடைகள்லாம் வந்து இந்த பாய்சன்லாம் யாராவது ரேட் பாய்சன் அதெல்லாம் கேட்டால் கொடுக்காதீங்க. யாராவது கயிறு கடையில் வந்து கயிறுலாம் 2 முழம் கொடுக்குற 5 அடி கொடுக்குறலாம் கொடுக்காதீங்கன்றாங்க. எந்த லெவலுக்கு போய் நிற்குது சமுதாயம்? காரணம் யார்? ரட்சிக்கப்பட்டவர்களாக தங்களை நிறுத்தாதான் காரணம். சுயநலவதிகளாக மாறினதான் காரணம். அவ்விசுவாசிகளோட பிணைந்து தங்களுடைய நம்பிக்கை தன்னுடைய வாழ்க்கையை இணைச்சதோடு தான் காரணம். அதோடைய காரணம் தான். இது எல்லாத்துக்கும் கடவுள்கிட்ட பதில் சொல்லணும் ஒரு நாள். இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தனித்து ஆசீர்வாதமாக வாழ முடியாது ஒரு நாளும். கடவுள் உங்களுக்கு ஜீவனை, பலனை, ஞானத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னா நீங்கள் உலக மக்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டாகணும். நல்ல பாதிப்பு, ரட்சிப்பின் பாதிப்பு உண்டாகணும். வாழ்ந்து காட்டணும். அது ஆண் என்று பெண் என்று வித்தியாசமே இல்லை. ஒரு எஸ்தரை கொண்டு தேவன் ஒரு யூத குலத்தை என்ன பண்ணுறாங்க? ரட்சிக்கிறாராங்க. தெபோராளை எழுப்பி தெபோராள் சொல்றா, தாயாக மாறாத வரைக்கும், யாராக மாறாத வரைக்கும், தாயாக மாறாத வரைக்கும் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவது இல்லை என்றா. ஒரு வாலிப பெண், அவ 5 புருஷங்களை கட்டி கடவுளுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பின ஒரு பெண்ணு போயிட்டு ஒரு கிராமத்தை ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வரா. இவ்வளோ வசனத்தை கேட்டு இவ்வளோ ஆடி பாடி பெரிய துதிச்சு பெருசா சாதனை பண்ணி என்ன சாதனை? ஒரு சாதனையும் இல்லையே. சில ஊழியக்காரெல்லாம் உதவாங்கிறதுக்காக தான் கரெக்ட். இந்த ஜான் ஜபராஜ்லாம் எதுக்கு வாங்கினா சில தேவையில்லாத விஷயம் தான். எனக்கு கம்பேரிசன் நானும் விஜயம் தான். எதில் அவனை நீயும் ஒன்று? நான் கேட்குறேன், எதில் நீ அவனும் நீயும் ஒன்று? அவன் யார்? அவன் முதல்ல அவன் பணத்துக்காக நடிக்கிறான். இப்போ உன்னை கொண்டாந்து எங்கே நிப்பாட்டி இருக்கிறான்? அவனும் பொண்டாட்டி விட்டா நீயும் எங்கே கம்பேரிசன் வருது பார்த்தியா? இது கேவலப்படுறது எது? உன்னுடைய அபிஷேகம், உன் கடவுள் தந்திருந்த அழைப்பு, உன் கடவுள் தந்தது தாளந்து எல்லாம் இதால் அபிஷேகம் அசிங்கப்படுது உலகத்தில். ஜாக்கிரதையாக இருக்கணும். கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் எல்லாமே ஊழியக்காரனாக இருக்குன்னா எதுக்கெல்லாம் நீ முன்மாதிரியாக இருக்கணும், அது எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு விசுவாசியாக இருக்குன்னா நீ எதுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கிறீ அதுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ அதனால தான் இங்கே சொல்றார், அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போங்கள். 18, அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் என்ன குமாரரும் குமார்த்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ கவனிக்க பாயிண்டே தான். நீங்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு அசுத்தமானதை தொடாத போதுதான் யாராக ஏற்றுக்கொள்வேன்னு சொல்றாருங்க. யாராக ஏற்றுக்கொள்வேன்? குமாரரும் குமார்த்திகளுமாக ஏற்றுக்கொள்வேன். நானும் உங்களுக்கு யாராக இருப்பேன்? பிதாவாக இருப்பேன் என்று சொல்லுறது யார்? சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அசுத்தமானதை தொடாமல் இருக்கும்போது தான் தேவன் உங்களுக்கு பிதா, அவர் உங்களுக்கு அப்பா. இல்லைன்னா நீங்கள் என்னதான் மூச்சு கட்டி எங்கள் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அதை செய்வீர் இதை செய்வீர் நான் நம்புகிறேன் ஸ்டேட்டஸ்லாம் போட்டாலும் 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அசுத்தமானது தொடாது இருக்கிறியா? அடிமையானவளையும் அவன் பிள்ளையும் புறம்பே தள்ளுறியா? அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதா? நான் கேட்குறேன். அது இருந்தால் மட்டும்தான் தேவன் உனக்குள்ளிருந்து செயல்படுவார். நீ ஆபிரகாமை போல் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய், இயேசுவை வெளிப்படுத்துவாய். இல்லைன்னா நீ மட்டும் கிறிஸ்தவன், அவ்வளோதான். நீ மட்டும் சபைக்கு வந்த, நீ மட்டும் உனக்கு மட்டும் தலைவலி சரியாச்சு, உடம்பு வலி சரியாச்சு,
வீடு கட்டிட்டேன், நல்ல வேலை கிடைச்சது, 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஹலோ, இந்த வேலைலாம் இம்மைக்காக கிறிஸ்துவை மறுதலிக்கிற வேலை. மற்ற எல்லாரை பார்க்கிலும் எப்படிப்பட்டவனாய் மாறுவாய்? நீ பரிதபிக்கப்பட்டவனாய் மாறுவாய். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதனால தான் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். யாரும் எனக்கு எதிரி கிடையாது, யாரும் எனக்கு துரோகிகள் கிடையாது, யாரும் எனக்கு வேண்டுபவர்களும் கிடையாது. எனக்கு தேவை என் ஆண்டவர், அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம், அவர் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கு ஒரே ஒரு காரணம், அடிமையானவனையும் அவன் பிள்ளையும் அந்நிய நுகத்தையும் என் வாழ்க்கையை விட்டு நான் என்ன பண்ண புறம்பே தள்ளணும். அசுத்தமானதை நான் தொடாமல் இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு இல்லாதவைகள் எல்லாம் அசுத்தமானவைகளே. தேவனுடைய வார்த்தைகள் சொல்லாதவைகள் எல்லாம் எப்படிப்பட்டவைகளே? அசுத்தமானவைகளே. தேவனுடைய வார்த்தை எது நன்மைன்னு சொல்லியிருக்குதோ, தேவனுடைய வார்த்தை எது சரின்னு சொல்லியிருக்குதோ, அவைகள் மட்டுமே சரியானது, அவைகள் மட்டுமே நன்மையானது. அதை தாண்டி நீங்களாக ஒரு உருவத்தை கொடுத்து எதை தொட்டாலும் சரி, அது அசுத்தமானவைகள். அதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பண்ணாதிருங்கள் என்று? தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி பண்ணீங்கன்னா, அப்படியே அந்த வார்த்தை விடா, அப்படி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் என்ன அப்பான்னு சொல்லலாம், நானும் நீங்கள் எனக்கு குமாரனும் குருமார்த்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்றார். அப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்குள்ள ஆவியானவர் தான் இந்த தெளிவை கொண்டு வரணும். ரெண்டா சபையில் வந்து சும்மா விசுவாசிகள் மாதிரி ஒரு வேஷம் போட்டு போகிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையை ஆபிரகாமுடைய வாழ்க்கை மாதிரி பிரதிபலிக்கணும், மாறணும், பலருக்கு ஆசீர்வாதமாக நிற்கணும், சாட்சியாக நிற்கணும். அங்கே பேசுறது புரியுதா இல்லையா? மனுஷனுடைய உதவி பெருசாக உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. தேவன் உங்களுக்கு உதவி செய்யும் போது மனுஷனுடைய கரம் ஒன்றுமே இல்லை. எங்கிருந்து ஒன்றா உங்களுக்கு ரட்சிப்பை தருவார், எங்கிருந்து ஒன்றா உதவி எழும்ப செய்வார். அதுதான் எலியாவை சொன்னேன். எல்லாமே போச்சுன்னா கூட சரி, திருடுற காகத்தை கொண்டு என்ன பண்ணுவார்? உங்களை போஷிப்பார். அழைத்தவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் விட்டுறாதீங்க, அவ்வளோதான். நம்புறீங்களா? நீங்கள் அதை ஆசீர்வாதத்தை காத்து கொள்வதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் அடிமையானவனையும் அவன் பிள்ளை என்ன பண்ண புறம்பே தள்ளு. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை, தேவனுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் தேவனுடைய ஜனம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி, தேவன் உங்களுக்குள்ளே உலாவி, தேவன் தைரியமா சொல்றாரு, அப்பொழுது நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லியிருக்கிறார். சர்வ வல்லவர் சொல்லியிருக்கிறார்னா நீங்கள் முழு ஞானத்தோடு கேட்டு கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பாக்கியவான்களாக இருப்பீர்கள், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருப்பீங்க, ஆபிரகாமின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்வீங்க. நம்புறீங்களா? நீங்கள் அதை எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் சிலுவையின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிக்கிற இந்த வார்த்தைகளை தெரிந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீர், நிறைவான பலனை தருகிறீர். இவைகளை அவர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள, தக்க வைத்துக் கொள்ள தேவன் தங்களுக்கு தந்த ரட்சிப்பை மீட்பை உதாசீனப்படுத்தாதபடிக்கு அடிமையானவளையும் அவருடைய பிள்ளையும் புறம்பே தள்ளும்படியான அறிவு ஞானம் அவளுக்கு உண்டாயிருக்கட்டும். உமக்கு பிரியமானவைகளை செய்து உமக்கு பிரியமானவைகளை நடப்பிக்கக்கூடிய வாழ்க்கை அவர்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எல்லா உறவுகளும் எல்லா காரியங்களும் அவருடைய வாழ்க்கை விட்டு இன்று இரவே விலகி போவதாக. சர்வ வல்லவருடைய பிள்ளைகளை நீர் முழுமையான ஆளுகைக்குள்ளே அவர்களை கொண்டு வருவீராக. அவருடைய உள்ளத்தை, அவருடைய இருதயத்தை, அவருடைய ஆத்மியை, ஆத்மாவை முழுவதுமாக உமக்கு அர்ப்பணித்து வாழும்படியான கிருபை உண்டாகட்டும். அசுத்தமானதை தொடாதபடிக்கு, அவ்விசுவாசியுடனே பிணைக்கப்படாதபடிக்கு, அந்நிய நுகத்திலே நுழையப்படாதபடிக்கு தங்களை வேர் பிரித்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அடிபட ஞானத்தை தாரும், வைராக்கியத்தை தாரும், அறிவை தாரும், புத்தியை தாருவீராக. கேட்ட வசனத்தின்படி வாழ்ந்து ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்று நிலைத்திருக்க நீர் உதவி செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.
ஆசீர்வாதம், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் வருகிற வேளைக்கிழமை மாலை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.